வணக்கம் மாணவ மாணவிகளே. 2020 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் தற்பொழுது மும்முரமாக தயாராகி கொண்டிருப்பீர்கள். இன்னும் சில நாட்களே காணப்படும் இந்த நேரத்தில் உங்களது பரீட்சை வினாவிடைத்தாள்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதேபோல் மீண்டும் மீண்டும் நீங்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டால் எதுவித குழப்பங்களுமின்றி பரீட்சையினை தெளிவாக எழுதக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்காக இருக்கும். அதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கு வழி அமைத்து கொடுப்பதற்காக கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியானது முற்றும் முழுதாக நெஸ்டமோல்டின் அனுசரணையுடன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடன் நேரடியாக இணையதளத்தினூடாக இணைந்திருக்கின்றோம். ரசாயனவியல் தொடர்பான பாடநெறிகளை நடத்துவதற்காக மிகவும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களினால் இன்றைய தினத்திற்கான ரசாயனவியல் பாடநெறிகள் நடத்தப்பட இருக்கின்றது. பார்க்கலாம் யார் வருகை தந்திருக்கின்றது என்று. 42 வருடங்களுக்கு மேலதிகமாக ரசாயனவியல் கற்கை நெறிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவரும் 32 வருடங்களாக பரீட்சை வினாவிடைத்தாள்களை புள்ளியிடம் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவருமான கொழும்பு சைவ மங்கையல் வித்தியாலயத்தை சேர்ந்த சிரேஷ்ட ஆசிரியர் அவர்கள் திரு எஸ் தில்லைநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவருடன் இணைந்து கொள்கின்றார் தேசிய கல்வி நிர்வாகத்தின் விஞ்ஞான திணைக்களத்தை சேர்ந்தவரும் உதவி விரிவுரையாளரான திரு வி ராஜுதேவன் அவர்கள். இன்றைய தினம் ரசாயனவியல் பாடநெறிகளுக்கான பாடநெறிகளை உங்களுக்காக தர இருக்கின்றனர். பார்த்து கொள்ளலாம். வணக்கம் மாணவர்களே. இன்று ரசாயனவியல் பாடப்பரப்பில் உங்களுக்காக சில முக்கியமான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட இருக்கின்றது. இதில் முக்கியமாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய பாடத்திட்டங்களை நிறைவு செய்திருப்பீர்கள், பரீட்சைக்கு தயாராகி இருப்பீர்கள். இவ்வாறாக இருக்கின்ற உங்களுக்கு பரீட்சை நிலையத்தில் நீங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை பிரதானமாக கொண்டுதான் இந்த வகுப்பறை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் அந்த பரீட்சைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது அங்கு ஏதாவது ஒரு வினா, வித்தியாசமான வினா அல்லது உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய வினாக்கள் வருமாக இருந்தால் அதை எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பாக நாங்கள் இன்று சில உதாரண வினாக்களை உங்களுக்கு வழங்கி அதன் மூலம் விளங்கப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நல்லது மாணவர்களே, நேரம் தாழ்த்தாது இப்போது நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். இப்போது இந்த வினாக்களை வழங்குவதற்காக உங்களுக்கு வருகை தந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஆசிரியர் எஸ் தில்லைநாதன் அவர்கள். அவரிடம் நாங்கள் இப்போது எங்களுடைய பொறுப்பை கையளிப்போம். வணக்கம் சார். இன்றைய நிலையில் மாணவர்களுக்கான உங்கள் அறிவுரைகளை தயவுசெய்து வடிவாக அவர்களுக்கு ஒரு நல்ல பக்கபலனாக அமையக்கூடியமாறு அமைப்பீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். அதற்கமைய உங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பியுங்களா சார்? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே சில முக்கியமான விடயங்களை நாம் கலந்து ஆராயலாம் என்று நினைக்கின்றோம். ஒரு விதம் முதல் இந்த கோவிட்-19 பாதிப்புக்குள்ளே ஆகி அதன் மூலம் ஜூம் கிளாஸுக்கு பரிச்சயமாகி இன்று நாம் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எவ்வாறு விடை அளிப்பது. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய பாடத்திட்டங்களை முடித்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இந்த பாடத்திட்டங்களை முடித்து எழுதவும் பழகியிருப்பீர்கள். பரீட்சைக்கு பரிச்சயமாக தொடங்கியிருப்பீர்கள். உங்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாகத்தான் இன்றைய நிகழ்வு அமைகின்றது. நல்லது மாணவர்களே, நான் உங்களிடம் சில வினாக்களையும் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது, அதன் மூலம் சில விடயங்களையும் கலந்துரையாடலாம் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே முதலாவது வினாவாக நாம் தொடர இருக்கின்றது. இதிலே நீங்கள் பார்க்கலாம், மிஸ்டர் ராஜதேவன் இதை பற்றி சில விடயங்களை குறிப்பிடுவார். தொடர்ந்து என்னுடைய பங்கு தொடரும். மாணவர்களே, நாங்கள் இன்று கலந்து ஆலோசிக்க இருப்பது அசேதன ரசாயனவியல் தொடர்பான சில விடயங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பௌதிகவியல் ரசாயனம் தொடர்பாக நாங்கள் உங்களிடம் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம். அடுத்த புதன்கிழமை சேதன ரசாயனவியல் உங்களுக்காக மீட்கப்பட இருக்கின்றது. இந்த அசேதன ரசாயனவியல் என்ற பாடப்பரப்பில் நீங்கள் இவ்வாறான அலகுகளை அவதானிக்க முடியும். அலகு 1, அலகு 2, அலகு 3, அலகு 6, அலகு 14. இத்தனை வினாக்களும் சேர்ந்ததைத்தான்
நாங்கள் அசேதன ரசாயனவியலாக கருதுகின்றோம். குறிப்பாக ரசாயனவியலின் முதுகெலும்பாக கருதப்படுவது இந்த அசேதன ரசாயனவியல். ஏனைய ரசாயனவியலில் உள்ள பரப்புகளை காட்டிலும் இலகுவானதும் அதிகளவான புள்ளிகளை மாணவர்கள் ஈட்டுகின்ற ஒரு பாடப்பரப்பாக இது காணப்படுகின்றது. நீங்கள் இங்கு தெளிவாக எந்த விதமான ஒரு சின்ன தயக்கமுமின்றி இதுதான் விடை என தீர்மானித்து விடை வழங்குவீர்களாக இருந்தால் வெற்றிகரமாக செய்யலாம். அணு கட்டமைப்பு, கட்டமைப்பு பிணைப்புகளும், ரசாயன கணித்தல், SPD தொகுப்பு மூலகங்களின் ரசாயனம், கைத்தொழில் ரசாயனமும், சூழல் மாசாக்கமும். இது எவ்வாறான வினாக்கள், எத்தனை புள்ளிகள் வழங்கப்படும் என்பது பின்னர் உங்களுக்காக தரப்படும். மாணவர்களே, அலகு 1 35 பாட வேளைகள் நீங்கள் படித்திருப்பீர்கள். அலகு 2 35 பாட வேளைகள். அலகு 3 37 பாட வேளைகள். அலகு 6 64 பாட வேளைகள். அலகு 14 65 பாட வேளைகள். அதில் குறிப்பாக அலகு 6இல் அதிகளவான பரிசோதனைகளை நீங்கள் செய்து பார்த்திருப்பீர்கள். ஆகவே இவ்வாறான பரிசோதனைகள் அடங்கிய வினாக்கள் இம்முறை எதிர்பார்க்கப்படலாம். தொடர்ந்து இந்த வகுப்பை கொண்டு செல்வதற்கு ஆசிரியர் தில்லைநாதன் அவர்களை நான் கையளிக்கின்றேன். நல்லது மாணவர்களே, இதிலே முதலாவது வினாவை தருகின்றேன். ஒன்று, நண்பர் ராஜதேவன் குறிப்பிட்டிருந்தார், இந்த நீங்கள் கனவே நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற அலகு 6 மட்டும் உண்டு. அல்ல, பொது ரசாயனமும் ரசாயன கணிப்புகளும் இந்த அசேதன ரசாயனத்துடன் தான் இணைகின்றன. அதே போன்று கைத்தொழில் ரசாயனம், சூழல் மாசடைதலும் அசேதன ரசாயனத்துடன் இணைகின்றன. மொத்தமாக 50 புள்ளிகளை நீங்கள் உங்களுடைய ஃபைனல் பேப்பரிலே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்பொழுது நான் ஒரு சில வினாக்களை தருகின்றேன். இங்கே கூடுதலாக நான் வினா 2ஐயும் வினா 9ஐயும் நான் மையப்படுத்தித்தான் என்னுடைய வினாக்கள் அமையும். அதுக்குரிய விடைகளும் சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, மூலகங்கள் x,y ரெண்டும் S தொகுப்புக்குரியன. இந்த வகையான வினாக்கள் வினா 2க்குரியது. இரண்டும் மிகை ஒட்சிசனுடன் தாக்கமுற்று XO2 YO2, அங்கே தெளிவாக நீங்கள் XO2 YO2 ஆகிய சேர்வைகளை உருவாக்குவன. இரண்டும் நீரில் கரைந்து வன்கார கரைசலை தருவதுடன் முறையே O2, H2O2ஐயும் H2O2ஐ மட்டும் உருவாக்குகின்றன. இந்த வன்கார கரைசலுக்கு மேலதிகமாக இந்த O2, H2O2வும் H2O2வும் உருவாகின்றன. மேலும் எக்ஸின் சேர்வை சுவாலை சோதனையில் செவ்வூதா நிறத்தை தரும். இந்த செவ்வூதான்றதான் ரிலாக் என்று சொல்லுகிறோம். சரியா? இதுதான் இந்த வினாவை பற்றிய அடிப்படை விடயங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக தொடர்கிறேன். இந்த வினாவிலே முதலாவது கேள்வி, மூலகங்கள் x,y இனம் காண்க. எக்ஸ் என்றது சுவால சோதனைக்கு செவ்வூதா, எந்த சந்தேகமும் வேண்டாம், பொட்டாசியம். சரியா? பொட்டாசியம். அப்படி என்றால் அங்கே வருகின்ற அந்த 2 சேர்வைகளும், அதாவது நீங்கள் இங்கே பார்க்கலாம், பொட்டாசியத்தின் ஹைட்ரோ பெராக்சைடு அல்ல, கவனமாக இருக்க வேண்டும், KO2. KO2 தான் இங்கே உருவாகும் இந்த மிகை ஒட்சனுடன் தாக்கமடை. KO2 பொட்டாசியம் சூப்பராக்சைடு. அதே நேரத்திலே இந்த வையை பாருங்க, இந்த வையானது YO2வை உருவாக்குகின்றது. ஆனால் இந்த YO2 நீருடன் தாக்கமுறும் போது H2O2 மட்டும் விளைவாகின்றது. ஆகவே YO2 ஒரு பெராக்சைடு. அப்படியானால் இந்த சூத்திரத்தின் படி YO2விலே பெராக்சைடா இருந்தால் O2 2- அயன்கள் உண்டு. O2 2-. அப்ப Y என்றது 2+, சந்தேகம் வேண்டாம், குரூப் 2. அதிலும்
குரூப் 2வில் பெரோ ஆக்சைடு அதாவது ஒட்சனுடன் நேரடி தாக்கத்தில், நான் சொல்லுகின்ற விடயத்தை தெளிவாக கவனியுங்கள், நேரடி தாக்கத்தில் பெரோ ஆக்சைடை உருவாக்குகின்ற ஒரே ஒரு மூலகம் பேரியம். ஸ்ட்ரோஞ்சியம் பெராக்சைடு உண்டு, கால்சியம் பெராக்சைடு உண்டு, ஏன் மெக்னீசியம் பெராக்சைடு உண்டு. ஆனால் அவை ஒட்சிசனுடன் நேரடி தாக்கத்தின் மூலம் உருவாக முடியாது, பேரியம் மட்டும். ஆகவே இப்போது விடைகள் மிக தெளிவாக உங்களுக்கு வருகின்றது இல்லையா? மிக தெளிவாக நான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். எக்ஸ் என்பது யார்? எக்ஸ் என்பது பொட்டாசியம், ஒய் பேரியம். சூத்திரங்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். KO2 BaO2, பட் KO2 சூப்பராக்சைடு, அதில் இருக்கிற அயன் O2 மைனஸ், BaO2 பெராக்சைடு, அதில் இருக்கிற அயன் O2 2 மைனஸ். அப்போ இங்கே நான் ஒன்றைத்தான் உங்களுக்கு அதை மையப்படுத்துகிறேன். இரண்டாம் கூட்டத்தில் பேரியம் மட்டும் ஒட்சனுடன் நேரடி தாக்கத்தில் பெராக்சைடை உருவாக்கும். நல்லது. இப்பொழுது நாம் அடுத்து செல்கிறோம். அடுத்ததாக இவை நீருடன் அடையும் தாக்கங்களை ஈடு செய்து தருக. ஏற்கனவே விளைவுகள் குறிப்பிட்டு விட்டோம். என்னென்ன விளைவுகள்? முதலாவது KO2, நீருடன் தாக்கத்தில் KOH ஹைட்ரஜன் பெராக்சைடும் O2வும் வரும். முதலாவது ஈடு செய்து தரப்பட்டுள்ளது. இரண்டாவது BaO2, நீருடன் தாக்கத்தில் பேரியம் ஹைட்ரோக்சைடையும் H2O2ஐயும் தரும். இந்த விளைவுகளை வைத்துக்கொண்டுதான் இதை நான் சூப்பராக்சைடு என்றும் இதை பெராக்சைடு என்றும் இனங்காட்டினேன். மற்றபடி பார்த்தால் ரெண்டும் ஒரே மாதிரி சூத்திரம் அமைகின்றது. நல்லது. அடுத்ததாக செல்கிறேன். இங்கே பாருங்க, XO2 ஆனது CO2உடன் தாக்கமடைந்து விளைவாக பொட்டாசியம் கார்பனேட் மற்றும் O2வை தருகிறது. ஈடு செய்த பூரண சமன்பாட்டை தருக. என்ன விளைவுகள் கிடைக்கின்றது? அதாவது இப்ப நாங்கள் எக்ஸை இனங்கண்டு விட்டோம். ஒரு சேர்வையை இனங்கண்டு விட்டால் அந்த மூலகத்துக்குரிய அதே குறியீடு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எக்ஸ் வந்து இப்பொழுது நாம் அறிந்து விட்டோம் பொட்டாசியம். அப்ப இது பொட்டாசியம் சூப்பராக்சைடு. என்ன விளைவுகளை தரும்? இங்கே நாங்கள் இதிலேயே அந்த உதவியை தந்து விட்டோம், K2CO3 என்று. ஏனென்றால் சில சமயம் நீங்கள் தடுமாறலாம் என்றதுக்காகத்தான் K2CO3ஐயும் குறிப்பிட்டிருந்தேன். நல்லது. இப்பொழுது பாருங்கள் அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன். 2 CO2 4 KO2 2 K2CO3 3 O2. நன்கு கவனியுங்கள். ஒட்சியேற்ற முறையில் இதனை அணுகுவது மிக சுலபம். இல்லாவிட்டால் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள். இதில் இந்த பொட்டாஸ் KO2வில் ஒக்சன் ஒட்சியேற்றகன் சராசரியாக சய அறை. நான் பயன்படுத்துகிற சொல்லை கவனிங்கள், சராசரியாக சய அறை. அப்ப ஒரு O2 மைனஸ் O2 மைனஸ் அடுத்தது சராசரியாக. அப்ப இதுல இந்த ஒட்சிசன் வந்து ரெண்டு வேலைக்கும் உட்பட போகின்றது. ஒரு பகுதி ஒட்சிசன் தாழ்த்தப்பட்டு 2 மைனஸா மாறும் K2CO3ல. இதை தவிர இந்த K2CO3ல இந்த CO2விலிருந்து வருகின்ற ஒட்சன் மட்டுமல்ல, CO2விலிருந்து வருகிற ஒட்சன் மட்டுமல்ல, KO2விலிருந்து வர ஒட்சனும் இணைந்துதான் நாங்கள் இங்கே பாருங்க இந்த CO2விலிருந்து வர ஒட்சன் -2. சரியா? CO2விலிருந்து வர ஒட்சிசன் -2, KO2விலிருந்து வர ஒட்சன் -12. இந்த -2 மாறாது. இது ஒட்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ உட்படவில்லை. ஆனால் KO2விலிருந்து வர ஒட்சன் -12 இருந்து 0க்கு போகிறது, ஒட்சியேற்றப்படுகிறது. -12 இருந்து இதிலே -2க்கு செல்கிறது, தாழ்த்தப்படுகிறது. ஆகவே ஒட்சியேற்றம் தாழ்த்தல் ரெண்டுக்கும் உள்ளாகும். இதனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அது சின்ன விளையாட்டு. அதே நேரத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். இது ஒரு கடந்த கால வினாவிலே இந்த தாக்கத்தை கொடுத்து
இந்த தாக்கத்தை கொடுத்து நீர்மூழ்கி கப்பல்களில் உள்ள CO2வை அகற்றி அதை O2ஆக மாற்றுவதற்கு KO2வை பயன்படுத்தலாம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். சரி, இந்த தாக்கத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஒட்சியேற்ற அடிப்படையில் கவனித்துக் கொள்ளுங்கள். CO2வை பற்றி கவலைப்பட வேண்டாம், அங்கே ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ நடக்காது. KO2வில் ஒட்சிசன் -12 சராசரியாக -12 இருந்து ஒட்சியேற்றம் தாழ்த்தலுக்கு உள்ளாகும். இது ஒரு இருவழி விகாரம். நல்லது, அடுத்த கேள்விக்கு செல்கிறேன் இல்லையா. அடுத்து நாங்கள் அமைய போற தன்மை இந்த பாருங்கள், அடுத்த வினாவானது இதிலே தொடரும் இல்லையா. இந்த அடுத்து கவனிங்கள். சரி, அடுத்து கவனிப்போம். நான் பேரியம் ஆக்சைடு நீருடன் தாக்கம், அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அடுத்ததாக பாருங்கள் CO2வோட தாக்கம். அடுத்ததாக பாருங்கள் இல்லையா, அடுத்த அம்சம் இந்த பேலன்ஸ் பண்ண முடிய சுவால சோதனை. சுவால சோதனையில் வையின் சேர்வகள் கொடுக்கும் நிறம் யாது? வைபேரியம். இந்த சுவால சோதனையை நீங்கள் விரிவுபடுத்தி எழுத தேவையில்லை எக்ஸாமில். சுவால சோதனை செய்யப்பட்டது, தட்ஸ் இனஃப். சரி, என்ன நிறம் கொடுக்கும்? மிக எளிமையான விளக்கம் கிரீன், பச்சை நிறம். இதிலே ஒரு அடைமொழி சில நேரம் சொல்வோம், ஆப்பிள் பச்சை அல்லது பச்சை, ரெண்டும் ஒன்றுதான். அங்கே குழப்பத்துக்கு வர்றது எஸ்தொகுப்பில் இல்லாத ஆனால் சுவால சோதனைக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு மூலகம் கொப்பர். இந்த Cu2+ என்ற நிறம் சுவாலையில் நீல பச்சை, இது ஆப்பிள் பச்சை என்றாலும் இரண்டும் பொதுவாக பச்சை என்றுதான் குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் வித்தியாசம் நிச்சயமாக தெரியும். சரி, அடுத்ததாக வருகிறேன். இந்த தொடர்ந்து YO2க்கு டில் H2SO4 சேர்க்கப்பட்டது. இதன் போது ஒரு வீழ்படிவு ஏயும் ஒரு கரைசல் பியும் பெறப்பட்டது. ஏ ஜாது. பீன இனங்கண்டு அதன் மூலக்கூறின் கட்டமைப்பை தருக. இங்கே பாருங்கள், ஏ மிக சுலபமாக கண்டுபிடிக்கலாம். இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி மாதிரி YO2வும் சல்பூரிக் அமிலமும் சேரும் போது உங்களுக்கு கிடைப்பது பேரியம் சல்பேட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடும். ஹைட்ரஜன் பெராக்சைடு தயாரிக்கிற ஒரு வழிமுறை இது. ஏனென்றால் இந்த பேரியம் சல்பேட்டு வீழ்வடிவாகிவிடும். அதை வடித்து அகற்றிவிட்டு H2O2வை நீங்கள் சேகரிக்கலாம். இந்த H2O2வின் வடிவம் நிச்சயமாக உங்களுக்கு கீழே தெரிய வேண்டும். திறந்த புத்தக வடிவம், ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் இல்லையா. இப்படி கீறினா போதுமானது. இந்த பிணைப்பு கோணங்களில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டு. அந்த பிணைப்பு கோணம், இதில் வருகின்ற இந்த பிணைப்பு கோணம் 94 பாகை. ஆனால் மற்ற கரையால் எடுத்தால் 111 பாகை என்றும் சில புக்ஸில் போடுகிறார்கள். இது 94, இதுக்கும் 94 வெளிக்கரையால் வரும். இது ஒரே தளத்திலே அல்ல. நல்லா கவனியுங்கள், இந்த மூலக்கூறின் வடிவம் என்ன என்று கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இங்கே 2 மைய அணுக்கள் உண்டு. ஒரு மைய அணுவை சுற்றிய வடிவங்கள் தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இதிலே ஒவ்வொரு ஒட்சனும் பெண்ட் ஒவ்வொன்று என்றாலும் இந்த மூலக்கூறு முழுவதன் கேத்திர கணிதத்தை பார்த்தோமானால் ஸ்கியூ வடிவம் என்று சொல்வார்கள். ஸ்கியூ வடிவத்துக்கு தமிழாக்கம் சற்று கடினம். அதன் அர்த்தம் என்னென்றால் 2 சமாந்திர கோடுகள் அல்லது ஒன்றை ஒன்று வெட்டாத, செங்குத்தாக வெட்டாத கோடுகள் அற்ற ஒரு வடிவம்தான் ஸ்கியூ வடிவம். அதை வளைந்த வடிவம் என்றும் குறிப்பிடலாம். அது ஸ்கியூ வடிவம். நல்லது. அப்ப மூலக்கூறு வடிவத்தை வரைய சொல்லித்தான் கேட்பார்கள். ஏனென்றால் அதை நீங்கள் குறிப்பிடுவது கடினம். இப்படி வரைந்து விட்டீர்கள்னா போதும், ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். அல்லாட்டி சொல்லுங்கள் திறந்த புத்தக வடிவம், போதுமானது. பெண்ட் என்ற சொல்லி இங்கே அவ்வளவு சிறந்ததல்ல. பெண்ட் என்றது ஒவ்வொரு ஆக்சிஜனும் பெண்ட். அதாவது இந்த நிலக்கம் நீங்கள் தெளிவாக
ஒரு மைய அணுவுக்கு தான் நாங்கள் கேந்திர கணித வடிவத்தை கேட்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மைய அணு இருந்தால் அதுக்கு கேந்திர கணித வடிவத்தை வரைய சொல்லித்தான் கேட்பார்கள். ஏன்னா இப்போ இதெல்லாம் ஒரு தளத்தில் வராது இல்லையா? அப்போ இதுக்கு நீங்கள் திறந்த புத்தக வடிவம் என்று சொன்னால் போதும். பெண்ட் என்றது அவ்வளவு நல்ல சொல்ல அல்ல, வளைந்த வடிவம் என்பது. பெண்ட் வேறு ஸ்கியூ வேறு, அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லது. அடுத்ததாக பாருங்கள், பியின் உபயோகங்கள் 2. இங்கே நான் உங்களுக்கு 2 குறைந்த ஒரு 3 தருகிறேன். டிஸ்இன்ஃபெக்டன்ட் தொற்று நீக்கி, ப்ளீச்சிங் ஏஜென்ட் வெளிற்றுங்கருவி, வூண்ட் கிளீனிங் காயங்களை தூய்தாக்க. இதை விட இந்த மருத்துவத்துறையிலே H2O2 வேறு பங்களிப்பையும் செய்கின்றது. இந்த காதுக்குள்ளே ஃபோம் பண்ணுற குடுமி என்று சொல்லப்படுகின்ற வெக்ஸை அகற்றவும் H2O2 பயன்படுத்தலாம். ஏதாவது 2 எழுதுங்கள், போதுமானது. நல்லது. அடுத்ததாக சற்று விரைவாக செல்கிறேன் என்ற இங்கே விடயங்கள் மிக சுலபம். இந்த 2ஆம் கேள்வி 15 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும். அதிலே தான் இந்த வகை வினாக்கள் அநேகமாக வரும். ஆனால் ஹைட்ரஜன் பெராக்சைடை பற்றிய தனி வினாவும் சில சமயங்களில் வினா இலக்கம் 9 வரலாம். சரி, அடுத்ததாக பார்க்குங்கள். இங்கே நண்பர் ராஜதேவன் இப்பொழுது சில விடயங்களை இந்த MCQக்கள் பற்றி உங்களுக்கு கலந்துரையாடுவார். அவரை ஒப்படைக்கிறேன். நல்லது மாணவர்களே, நீங்கள் ஒரு வினா இப்போது பார்த்திருக்கிறீர்கள். அசேதன ரசாயனவியலில் இந்த வினாக்களை எவ்வாறு நீங்கள் அணுக வேண்டும், எவ்வாறான புள்ளிகளை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக எமது சிரேஷ்ட ஆசிரியர் தில்லைநாதன் அவர்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தார். தொடர்ந்தும் அவர் அதை செய்வார். இப்போது பகுதி 1 இந்த அசேதன ரசாயனவியல் தொடர்பாக எத்தனை வினாக்கள் வருகின்றது, அந்த வினாக்களினுடைய கடினத்தன்மைகள் எவ்வாறாக காணப்படும், அந்த வினாக்களை எவ்வாறு நீங்கள் இலகுவாக முகம் கொடுத்து அதற்குரிய முழு புள்ளிகளையும் பெறுவது. பொதுவாக கடந்த காலங்களில் மாணவர்களுடைய பெறுபேறுகளை அவதானித்தால் இந்த அசேதன ரசாயனவியல் தொடர்பாக கேட்கப்படுகின்ற வினாக்களில் அதிகளவு மாணவர்கள் அதிகளவு வினாக்களுக்கு சரியான விடைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். இது கண்கூடு. அதற்கு காரணம், மாணவர்கள் அசேதன ரசாயனவியலை அடிப்படையாக கற்றுள்ளார்கள். அந்த அசேதன ரசாயனவியல் பற்றிய அடிப்படை கற்கைகளை சரியாக பாவிக்க பழகி இருக்கிறார்கள். கற்பது வேற, அதனை பிரயோகிப்பது வேறு. இரண்டும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும், அதில் தெளிவாக இருக்க வேண்டும். சில பல்தேர்வு வினாக்கள், சில MCQ questions மிகவும் கடினமானது. அங்கே கவன கலைப்பான்கள் மிக அதிக அளவில் கொடுத்திருப்பார்கள். உங்களை தவறான விடைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதிரி சில மாயைகளை முன்வைத்திருப்பார்கள். ஆனால் அதிகளவு மாணவர்கள் அதை விளங்கி தெளிவான விடைகளை அவர்கள் வழங்குகிறார்கள் என்பது எமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை சரியான பாதையில் வளர்த்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். பாருங்கள், இந்த பல்தேர்வு வினாவில் 1 தொடங்கி 10 வரையான பல்தேர்வு வினாக்களில் 6 வினாக்கள், நான் கதைப்பது 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு வினாவப்பட்ட வினா, அந்த பத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடன் உரையாடுகின்றேன். 6 வினாக்கள் அசேதன ரசாயனவியல் பகுதியில் காணப்படுகின்றது. இதில் அதிகளவான பகுதிகள் அலகு 1 அலகு 2 அடங்கும். இந்த 11 தொடங்கி 20 வரையான வினாக்களில் 3 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளதை அவை இலகுவான அசேதன ரசாயனவியல் வினாக்கள். 21 தொடங்கி 30 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. 31 தொடங்கி 40 வரை 5 வினாக்கள் உங்களிடம் கேட்டிருக்கிறார்கள். 41 தொடங்கி 50 வரை மீண்டும் 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக
இந்த 50 வினாக்கள் அடங்கிய பரப்பில் அசேதன ரசாயனவியலுக்குரிய பரப்பு 20 வினாக்களுக்கு கூடுதலாக காணப்படும் என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 25, 26 வினாக்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூடிய அளவில் 20ற்கு மேலே அந்த வினாக்கள் அடங்கும். அதில் 2 வினாக்கள் சற்று கடினமானதாக இருக்கும். உங்களுக்கு அந்த வினாக்களை விட எடுப்பதற்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். நேரத்தை செலவிட வேண்டி வரும். அது ரசாயன கணித்தலுடன் தொடர்பான அசேதன ரசாயனவியல். ஆயினும் நீங்கள் போதுமான அளவு பயிற்சி எடுத்து செல்வீர்களாக இருந்தால் அதில் வெற்றி காணலாம். மாணவர்களே, உங்களுக்கு ஒரு வினாவுக்கு 2 நிமிடங்கள் ஒதுக்கலாம். ஆகவே நீங்கள் வினாவை செய்கின்ற பொழுது இவ்வாறான கணித்தல்கள் அதிகளவில் வருகின்ற வினாக்கள் இருக்குமாக இருந்தால் தயவுசெய்து அதை நீங்கள் இறுதியாக அணுகலாம். ஏனெனில் 2 நிமிடங்களுக்கு மேலே நேரங்களை செலவழிப்பீர்களாக இருந்தால் பிற்பகுதியில் வருகின்ற இலகுவான வினாக்களை உங்களால் முகம் கொடுக்க முடியாமல் போய்விடும். வாசிக்க கூட முடியாமல் 42, 43 வினாக்களுடன் திரும்புபவர்களை நான் கண்டிருக்கின்றேன், அவர்களுடன் கதைத்திருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான கணித்தல்கள் வினாக்கள் உங்களுக்கு கடிகளவு நேரம் தேவைப்படும் என நீங்கள் நினைத்தால் ஸ்கிப் பண்ணுங்க. அதிலிருந்து அங்காளு செல்லுங்கள். ஓரளவு கிட்டத்தட்ட எங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் 1.5 மணித்தியாலங்களில் அதிகளவான வினாக்கள் முடித்து விடலாம். மீதி இருக்கின்ற 30 நிமிடத்தினுள் 4-5 வினாக்கள் கணித்தல் சம்பந்தமான வினாக்களாக இருக்கும். அவற்றை நீங்கள் முகம் கொடுக்கலாம். முதலே நேரங்களை செலவழித்து விட்டால் உங்களுக்கு ஒரு பரீட்சை மண்டபத்தில் ஒரு பதட்டம் ஏற்படும். அதுவே உங்களுக்கு மேற்கொண்டு வினாக்களை விளங்கிக் கொள்வதில் கடினமாக இருக்கும், வாசிப்பதில் கடினமாக இருக்கும். சில அங்கே கூறப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை விட்டு விடுவீர்கள். ஆகவே பதட்டம். இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை. இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்பது இல்லை. தேவையாக இருந்தால் இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம். ஆகவே மீண்டும் கூறுகிறேன், மொத்தமாக 2019ஆம் ஆண்டில் மொத்தமாக பல்வேறு வினாக்களில் அசேதன ரசாயனவியலுக்குரிய பரப்பு தனியே அசேதன ரசாயனவியலாக 20 வினாக்கள் வந்திருக்கின்றது. ஆனால் பௌதிக ரசாயனவியல் அவற்றுடன் கலந்தும் 2-3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மாணவர்களே, இந்த வினாக்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து கொள்ளுங்கள். பல்வேறு வினாக்கள் 2 புள்ளி, ஒரு புள்ளி நீங்கள் எடுப்பீர்களாக இருந்த ஒரு விடை சரியாக எடுப்பீர், 2 புள்ளிகள் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய முக்கியமான கருத்தாக எடுத்து கற்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக அடுத்த வினாவில் நாங்கள் செல்லுகின்றோம். இப்போது உங்களுக்காக அடுத்த வினாவை தருவதற்கு ஆசிரியர் அவர்கள் வருகின்றார். நல்லது மாணவர்களே, இந்த அசேதன ரசாயனத்தை பற்றிய ஒரு தவறான எண்ணக்கரு பாடமாக்கி வேண்டிய ஒரு பாடம் உண்டு இல்லை. விளங்கி படியுங்கள், ரசித்து படியுங்கள். மிகவும் சுலபமானது இந்த அசேதன ரசாயனம். நேரத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய பகுதி அசேதன ரசாயனம். ஒரு எங்களுடைய ரசாயனவியல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 திட்டவட்டமான முறையில் தான் இந்த பரீட்சை வினாக்களை தருகின்றது. சுமார் 25 வரையிலான வினாக்கள் இந்த அலகு 1, 2, 3, அப்புறம் இந்த அலகு 6, அலகு 12 இவ்வளத்தையும் உள்ளடக்கும். 25 வினாக்கள் அதுக்குள்ள வர பார்க்கும் இந்த எம்சிக்யூலேண்டா. மொத்த புள்ளிகளில் 50 புள்ளிகளை இந்த அசேதன ரசாயனம் கொண்டு செல்லும். 28 புள்ளிகளை பௌதிக ரசாயனம் கொண்டமையும். 22 புள்ளிகளை சேதன ரசாயனம் கொண்டமை. இது சற்று மாறலாம், ஆனால் ஒரு கொள்கையோடு தான் அந்த வினாக்கள் அமைக்கப்படுகின்றன. நல்லது, இந்த பல்வேறு வினாக்களிலே என்ன ஒரு விடயத்தையும் சொல்லுகிறேன். 50 வினாக்களுக்கு 2 மணித்தியாலம், 120 நிமிஷம். கட்டாயம் ஒரு வினாவுக்கு நீங்கள் 2 நிமிஷம் எடுக்கணும் இல்லை. இப்போ ராஜதேவன் சொன்ன மாதிரி
சில வினாக்கள் மிக சுலபமானவை, 2 நிமிஷம் அல்ல 2 செகண்டில் நீங்கள் புள்ளடி போடலாம். அங்கே போட்டு முதலில் ஒரு ஓட்டம் ஓடுங்கள். இந்த 50ல் மிகச் சுலபமான வினாக்களை கடகடண்டு புள்ளடி போட்டுக்கொள்ளுங்கள். மறந்து விட வேண்டாம், வினா தாளில் போட்டுவிட்டு அங்கே எங்கே உங்களுடைய விடை பேப்பரில் போடாமல் விட்டுறாதீங்கோ. கன பேர் அதில் போய் கஷ்டப்படுற நீங்கள் வினாத்தாளில் போட்டுட்டு கடைசியாக இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண வழி கிடைக்க சில பிள்ளைகள் தவறினதை நான் கண்கூடாக அனுபவத்தினூடாக கண்டிருக்கிறேன். அதுபடியாக அதை விடைத்தாளில் போட்டுக்கொள்ளுங்கள். தச்சலாக பிழைச்சா அதை கட் பண்ணி போட்டு ஒமிட்டண்டில் போட்டுவிட்டு புதுசாக போட்டு விடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு புள்ளியை வச்சுட்டு போங்க. சரி, நல்லது, என்னுடைய வேலைக்கு வருகிறேன். இப்போ இந்த 2வது வினாவாக பரீட்சையிலே நான் இப்போ 1வது வினா பொது ரசாயனம், அது இன்ஆர்கானிக்கின்ற ஒரு பகுதி தான். ஆனால் அந்த பொது ரசாயனம் அது வழக்கமாக பரிச்சயப்பட்ட கேள்விகள் பரிச்சயமான முறையிலே வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஒரே மாதிரி தான் வந்து கொண்டிருக்குது. இந்த முறையும் அப்படித்தான் வரும், பெரிய வித்தியாசம் இருக்காது. கெமிஸ்ட்ரியில் மாடல் பெருசாக மாற்றாயிரும், பயப்பட வேண்டாம். வினாக்கள் மிகச் சுலபமானவை. ஆனால் நீங்கள் அதை டைமிங் அதுதான் முக்கியம், நேரத்தை மேனேஜ் பண்ணுங்க. இந்த இன்ஆர்கானிக் பார்ட்டில் நிறைய உள்ளுக்கு நீங்கள் சுலபமான புள்ளிகளை எடுத்துக்கொள்ளுங்க, கணிப்புகளை பிறகு பார்க்கலாம். சரி, இங்கே வருகிறேன். இது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு வினாவை தழுவி தருகிறேன். Q மற்றும் R இரண்டும் ஆவர்த்தன அட்டவணையில் P தொகுப்பில் ஒரே கூட்டத்தில் ஒன்றன் கீழ் ஒன்றாக, அதாவது அடுத்தடுத்து அமைகின்றன. Q ஆனது QCl3 எனும் குளோரைட்டை மட்டும் தருகின்றது. ஆனால் R ஆனது RCl3 RCl5 ஆகிய இரு குளோரைட்டையும் தருகின்றது எனின், நான் இந்த கேள்வியை வாசிக்கே உடனடியாக விட, இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி என்பார்களே அதுபோல மிகச் சுலமாக அந்த விடை உங்களுக்கு கண்ணுக்குன்னால் வந்து நிற்கும். QCl3 இதில் Qவின் வலுவளவு 3. அதே போல RCl3 RCl5 ஆறானது 3ஐயும் 5ஐயும் காட்டுகின்றது. வேறு சந்தேகமே இல்லை, Q என்பது நைட்ரஜன், அது NCl3ஐ மட்டும் உருவாக்கும். ஆனால் P பாஸ்பரஸ், R என்பது பாஸ்பரஸ், PCl3ஐயும் PCl5ஐ மட்டும் உருவாக்கும். நைட்ரஜன் NCl5ஐ உருவாக்காது. காரணம் என்ன உங்களுக்கே தெரியும், நைட்ரஜன் தரநிலை அமைப்பு 2s2 2p3, சோடியற்ற 3 இலத்திரங்கள் மட்டுமுண்டு. அந்த 3ஐ மட்டும் 3 சிக்மா பிணைப்புகளில் ஈடுபடுத்தி NCl3ஐ உருவாக்கும். NCl5 உருவாக சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்று கேட்டால் அங்கே வெற்றிட டி ஆர்பிட்டல் இல்லை. அதை மறந்துட வேண்டாம், வெற்றிட டி ஆர்பிட்டல் இல்லை. அப்போ NCl5 உருவாகாது. அதற்காக நைட்ரஜனுக்கு வலுவளவு 5 வருமா என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும். நைட்ரஜன் சாதாரணமாக வலுவளவு 3ஐ காட்டும். ஆனால் ஈதல் பிணைப்பின் மூலம் தன்னுடைய தனிச்சோடியை பிணைப்பில் ஈடுபடுத்தி வலுவளவு 5ஐ காட்டலாம். ஆனால் குளோரினுடன் ஈதல் பிணைப்பு வர முடியாது. ஏனென்றால் ஈதல் பிணைப்புக்கு வரையறை சொல்லும் போது என்ன சொல்கிறோம், ஈதற் பிணைப்பும் ஒரு பங்கீட்டு பிணைப்பு. ஆனால் பிணைப்பில் ஈடுபடும் சோடி இலத்திரன்கள் ஓர் அணுவினாலேயே வழங்கப்படும். அதுக்காக நீங்கள் பிணைப்பில் ஈடுபடும் சோடி இலத்திரன்கள் ஓர் அணுவினாலேயே வழங்கப்படும். எனவே ஒரு சோடி இலத்திரனை பங்கிடுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும், ஒரு ஆள் கொடுத்து பங்கிடுகின்ற சந்தர்ப்பம் மட்டும் ஈதல் பிணைப்பு வேறு. அப்போ குளோரினோடு ஏற்பட முடியாது. ஏன்னா குளோரினுக்கு ஒரு இலத்திரன் காணும், மட்டமத்தை பூர்த்தி செய்யும். ஆனபடியா அது ஈதல் பிணைப்பு வரும்போது மட்டும் அது வலுவளவாக இந்த காட்டுகிறது. ஆனபடியாத்தான் இந்த நைட்ரஜன் NCl5ஐ உருவாக்குவது இல்லை. ஆனால் பாஸ்பரஸ் உருவாக்கும். ஏன்னா அங்கே வேக்கன் டி ஆர்பிட்டல் இருக்கு. அருட்டிய நிலையில் 3s2 இருக்கிற ஒரு இலத்திரன் 3Dக்கு பாயும் போது சோடியற்ற இலத்திரங்கள் 5 வரும். அந்த 5ஐயும் சிக்மா பிணைப்பில் ஈடுபடுத்தி PCl5 சாத்தியம். எனவே மாணவர்களே, இப்பொழுது பாருங்கள் இந்த வினா. RQ, R ரெண்டையும் பெயர் ரீதியில்
தட்ஸ் த பாயிண்ட். பேர் ரீதியில் இனம் காண்க. உங்களில் கனவே அவசரத்தில், ஏன்னா இது சுலபமான வினா, அவசரத்தில் சுவந்தானிட்டு டக்குன்னு போட்டு விடுறீர்கள். பேர் என்று கேட்டால் பேர் தான் எழுத வேண்டும். குறியீடு எழுதினா நோ மார்க்ஸ். குறியீடு என்று கேட்டால் குறியீடு தான் எழுதணும். பேர் எழுதினா நோ மார்க்ஸ். இந்த ரசாயனவியலில் வர பிரச்சனையே அதுதான். என்ன கேட்கினமோ அதைத்தான் நீங்கள் செய்யும். மற்றபடி மார்க்கிங் ஸ்கீம் கஷ்டம் இல்லை. பேப்பர் ஈஸி, பேப்பர் ஈஸி. நீங்களும் விட சொல்லி இருப்பீர்கள். நான் வழக்கமாகவே சொல்வேன், நான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பட் பேஷண்ட் அவுட். வினா சுலபமாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃபெயில் குறைஞ்சிடும் மார்க்ஸ். என்ன காரணம்? கேள்வியை கவனிக்கிறீங்கள. பெயர் ரீதியில் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனபடியாக நீங்கள் எழுத வேண்டிய விடை கியூ நைட்ரஜன், ஆர் பாஸ்பரஸ். இதை நீங்கள் ஆங்கிலத்திலும் எழுதலாம், நைட்ரஜன் பாஸ்பரஸ். அவ்வளவுதான். இது என்னென்று போட்டால் நோ மார்க்ஸ், பி என்று போட்டால் நோ மார்க்ஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர நினைக்கிறேன். இதில் தான் நீங்கள் பிளவிட சந்தர்ப்பம் உண்டு. ஏன்னா சுலபமானதில் பிழை கூட வரும். கடினமானதை நீங்கள் சிந்திச்சு நிதானமாக போடுவீர்கள். இதில் பிளவிட சான்ஸ் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கண்டுட்டேன். அதனுடையாத்தான் பி கேர்ஃபுல். பேரண்டா பெயர், குறியீடண்டா குறியீடு. நல்லது. அடுத்த கவனியுங்கள். இங்கே பாருங்க, கியூவின் குளோரைட்டு நீரில் அடையும் தாக்க சமன்பாட்டை தருக. இந்த குளோரைட்டுக்கின்ற நீர்ப்பகுப்பை பற்றியும் ஒரு வசனம். ஒரு பங்கீட்டு குளோரைட்டு நீர்ப்பகுப்பு அடைந்தால் முழுமையாக நீர்ப்பகுப்பு அடையும். தமிழ கவனிங்கள், ஒரு பங்கீட்டு குளோரைட்டு நீர்ப்பகுப்பு அடைந்தால் முழுமையாக நீர்ப்பகுப்பு அடையும். நீர்ப்பகுப்பு அடையக்க நீர் ஏச்சும் ஓஏச்சுமா பிரிக்கப்படும். குளோரின் ஓஏச்சால் பிரதியிடப்படும். இது வழக்கமான தாக்கம் இல்லையா? நீர்ப்பகுப்பு அடையும் போது பங்கீட்டு குளோரைட்டுகள் முழுமையான நீர்ப்பகுப்பு, அயனிக் குளோரைட்டுகள் பகுதி நீர்ப்பகுப்பு. அதை வடிவாக மனதில் வையுங்க. ஆனால் இந்த NCl3 மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். இந்த குளோரைட்டு கண்ட நீர்ப்பகுப்பிலேயே NCl3 மட்டும் ஒரு வித்தியாசம். இந்த NCl3 நீர்ப்பகுப்பு அடையக்க HClOவும் NH3யும் உருவாகும். ஒரு அமிலமும் ஒரு மூலமும் உருவாகும். இது ஒரு வளமைக்கு முரணான நிகழ்வு. அது என்னென்ன அமில மூலம் உண்டா வரலாம்? என்ன பிரச்சனை என்றால் அமோனியா மிக மென்மூலம், மென்மூலம், மிக தேவையில்லை மென்மூலம். HClO மிக மென் அமிலம். இவை உருவாக்குற உப்பு NH4ClO உறுதியற்றது. அப்போ NH4 உப்பு வார இல்லை. NH4ClO என்ற ஒரு உப்பு இல்லை. அது தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி உப்பு இல்லை. ஆனபடியா அது இப்படி ரெண்டாகத்தான் இருக்கு. ஆனபடியா மற்றது ஏனைய குளோரைட்டுகளை இப்போ பார்ப்போம் சற்று பொறுத்து. ஏனைய பங்கீட்டு குளோரைட்டுகள் என்றான, அயனி குளோரைட்டுகள் என்றான நீர்ப்பகுப்பின் போது வன்னமிலமான HCl கட்டாயம் உருவாகும். இங்கே வன்னமிலம் உருவாவதில்லை. ஒரு வித்தியாசம். அதை தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். NCl3 மட்டும் குளோரைட்டுகளில் வேறுபட்டது. நீர்ப்பகுப்பின் போது மென் மூலத்தையும் மென் அமிலத்தையும் உருவாகும். ஏனைய குளோரைட்டுகள், அது அயனிக்காக இருந்தான்னு, பங்கீட்டு குளோரைட்டுகளாக இருந்தான்னு நீர்ப்பகுப்பு அடைந்தால் வன் அமிலமான HCl உருவாகும். இது மறந்து போக வேண்டாம். இதெல்லாம் விதல் நுனியில் உங்களுக்கு இருக்க வேண்டிய விடயங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த RCl3 நீருடன் அடையும் தாக்க சமன்பாடு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல PCl3 ஒரு பங்கீட்டு பிணைப்பு. நீருடன் தாக்கம் அடைந்தால் H3PO3யும் HClயும் வரும். இதில் இருக்கிற இந்த 3 குளோரினும் 3 OHஆல் பெருக்கப்பட்டுவிடும், பிரதியிடப்பட்டுவிடும். அதில் H3PO3யும் HClயும் வரும். அதில் ஒரு சின்ன நுணுக்கம், ஆனால் நியூ சிலபஸில் இந்த பாஸ்பரஸ் எங்களுக்கு முக்கியம் அல்ல. H3PO3ல உண்மையாக 3 OH இல்லை. ஒரு H, 2 OH, ஒரு ஆக்சிஜன். இதான் அது மூலக்கூற்று மறுசீராக்கம் ஒன்று அடைந்து விடுறது. அப்போ வெளிப்படையாக பார்த்தா 3 OH போல தெரிகிறது, ஆனால் 3 OH அல்ல.
அது ஒரு ஈர் மூல மென் அமிலம். 2 OH தான் இருக்கு, அதை மறந்து விட வேண்டாம். எனிவே இப்படி தான் தாக்கம். இங்கே பாருங்கள், வெண் அமிலமான HCl வருகிறது. ஏனென்றால் இந்த நீரில் இருக்கிற டெல்டா பிளஸ் குளோரினோட சேரும், குளோரின் டெல்டா மைனஸ், நீரில் இருக்கிற OH டெல்டா மைனஸ் பொஸ்பரஸோட சேரும். ஏன்னா பொஸ்பரஸை விட குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மின் எதிரியல்பு கூட, அதோட தான் H டெல்டா பிளஸ் சேரும், HCl வரும். அப்போ இதில் வெண் அமிலம் வரும். இங்கே பாருங்கள், இதுவும் இன்னும் ஒரு பிரச்சனைக்குரியது. இதிலே PCl3 என்று நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் இதில் PCl3 விட இது PCl5 அமையும் போது உங்களுக்கு அந்த வினாவிலே ஒரு வித்தியாசத்தை காணலாம். PCl3க்கு பதில் PCl5 அமையும் போது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்ன வித்தியாசம் என்றால், அது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. PCl5 சமமூல் நீருடன் அடையும் தாக்கத்தின் சமன்பாடு என்ன? PCl5 சமமூல் நீருடன், அந்த அழுத்தத்தை கவனியுங்க. சரியா? PCl5 ஆனது சமமூல் நீருடன் அடையும் தாக்கத்தின் சமன்பாடு என்ன? அந்த தாக்கத்தில் ஒரு நுட்பம் உண்டு. அது என்ன? இங்கே பாருங்கள். சரி, இது PCl5 மாற்றி இந்த வினாவை நான் தருகிறேன். என்றால் PCl3 பிரச்சனை இல்லை, PCl5 ஒரு நுணுக்கம் இருக்கு. சமமூல் நீரோடு என்ற பேலன்ஸ் ஈக்குவேஷன் இப்படி தான் வரும், POCl3 HCl. ஆனால் நடைமுறையில் அப்படி தாக்க நடக்கிறே இல்லை. நல்லா கவனிங்க தெளிவான விளக்கத்தை. PCl5 முதல்ல 2 மூல் நீரோட சேர்ந்து POH twice Cl3 plus 2HCl வரும். இந்த Pயில் 2 OH இருக்குது, குளோரின் 3 இருக்க, ஒரு மூலக்கூறு நீரை அது சுலபமாக இழக்கும். இந்த POH twice Cl3 ஒரு மூலக்கூறு நீரை இழந்து POCl3 நீருமாக மாற்றப்படும். POCl3 நீருமாக மாற்றப்படும். ஆகவே தேறிய தாக்கம் இந்த ரெண்டையும் கூட்டுங்க. PCl5 plus H2O POCl3 plus 10HCl. அப்போ நல்லா தெளிவாக கவனிங்க. பேருக்குத்தான் சமமூல் நீர் என்று கேட்டேன். ஆனால் உண்மையாக முதல்ல 2 மூல் நீர் பங்கு பெற்றும், பங்கு பெற்றி POH twiceம் Cl3யும் வரும். பிறகு இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட OH வரைக்கும் உறுதி குறைகின்றது. ஒரு மூலக்கூறு நீரை அது இழந்து POCl3யும் H2Oவும் வரும். தேறிய தாக்கம் இதுதான் தேறிய தாக்கம். அப்போ இதுதான் சமன்பாடு. ஏன்னா கன மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம், Clக்கு பதிலாக OH பிரதியிட்டா அது எப்படி இப்படி வரலாம்ண்டு, POCl3. அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். முதல் 2 குளோரின் பிரதியிடப்படும் OH ஆல, பிறகு ஒரு மூலக்கூறு நீரை இழந்து POCl3 மாறும். இதுதான் நிகர தாக்கம். இதுதான் சமன்பாடு. வினா பாஸ் பேப்பரில் இந்த வினா வந்ததை நீங்கள் அவதானிக்கலாம். நல்லது. அடுத்ததாக இந்த QCl3 மட்டும் இக்கூட்டத்தில் நீருடன் தாக்கமுறுவது ஏனையவற்றின் குளோரைடுகளில் இருந்து வேறுபடுவதற்கு என்ன காரணம்? இதுவும் உங்களை குழப்புகின்ற ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். அதில் NCl3 மட்டும் வித்தியாசம். இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, ஏனைய குளோரைடுகளிலிருந்து இந்த NCl3 வேறுபட்டது ஏன் என்றதுதான் கேள்வி. அதுக்குரிய விளக்கம் இப்படித்தான் தரப்போலாம். எப்படி என்றால், NCl3 நைதரசனானது வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்தினை கொண்டுள்ளது. ஏன்னா இதில் ஒரு சின்ன குழப்பம் மாறுது. நைட்ரஜனா குளோரினா மின் எதிரியல்பு கூட உண்டு. இந்த மின் எதிரியல்புக்கு திட்டவட்டமாக வரையறுப்பது கடினம். பல விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். நாம் பவுலிங்கின் குணகத்தை தான் எமது நாட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை விட வேற மில்லிகன் கூட ஒரு வழியை சொல்லிக் கொடுத்துக்கிறார். வேறு விஞ்ஞானிகள் வெவ்வேறு முறையை சொல்லிக் கொடுத்துக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு மூலகத்துக்கு கூட அதனுடைய ஒட்சியேற்ற நிலை ஆர்பிட்டல் கலப்பை பொறுத்து
இந்த என்ன மாறுபடுறது, மின்னேறியல்பு மாறுபடுறது. ஆனாலும் இந்த பவுலிங்கின் குணகம் ஒரு திட்டமான பெருமானத்தை தரும். அதிலிருந்து சற்று வேறுபடலாம் டெசிமல்ஸ், தசமதானங்களில். உண்மையில் நைதரசனை விட குளோரினுக்கு தான் மின் எதிரியல்பு சிறிது கூட. குளோரினுக்கு 3.02 வாட் வரும், நைட்ரஜனுக்கு 2.97 வாட் வரும். கிட்டிய நாங்கள் முதலாம் இதுக்கு போய்க்க 2, 3 சொல்கிறோம். உண்மையாக குளோரின் தான் கூட. இருந்தாலும் அந்த நைதரசனட்டை வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்கிறபடியா இந்த நைதரசன், அதாவது நீர்ப்பகுப்பு நடக்க நீரில் இருக்கிற H டெல்டா ப்ளஸ் நைட்ரஜனோட சேரும், OH டெல்டா மைனஸ் குளோரினோட சேரும். அந்த இடத்துல குளோரினுக்கு +1 நிலை ஒட்சியேட்டன் வரும். இதால தான் NH3யும் HClOவும் வரும். மிச்ச இடம் எல்லாத்திலையும் இந்த பிரச்சனை இல்லை. நைட்ரஜனும் குளோரினும் கிட்டத்தட்ட மின்னெதிரியல்பு சமமான ஆக்கள். பவுலிங்கின் குணகம் சம. ஆனால் நைதரசன்கிட்ட இருக்கிற இந்த வழங்கக்கூடிய தனிச்சோடி, அதனால தான் உங்களுக்கு தெரியும் இந்த நைதரசன் ஈதல் பிணைப்புகளில் சுலபமாக சேர்வையில் ஈடுபடுறது. இந்த வழங்கக்கூடிய தனிச்சோடி தான் காரணம். இதால தான் அமோனியா ஒரு மென்மூலமாகவும் தொழிற்படுகிறது. அந்த வழங்கக்கூடிய தனிச்சோடி, வழங்கக்கூடிய தனிச்சோடி இருந்தால் H டெல்டா ப்ளஸ் போய் நைட்ரஜனோட சேர்ந்துடும். சரியா? அந்த வேறுபாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்கள். சரி, அடுத்ததாக நான் உங்களுக்கு Q ஆனது, அதாவது நைட்ரஜன் புளோரினுடன் உருவாக்கும் சேர்வை NF3. இது நீர்ப்பகுப்பு அடைவதில்லை, விளக்குக. NF3 நீர்ப்பகுப்பு அடைவதில்லை, அதையும் தெளிவாக கவனியுங்கள். என்ன காரணம்? நான் சற்று முன்பு சொன்னேன், இந்த நைட்ரஜனட்ட வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரன் உண்டு. அதனுடைய தான் NCl3 நீர்ப்பகுப்பில் H டெல்டா ப்ளஸ் என்னோட சேரும், OH Cl டெல்டா ப்ளஸ் ஆக மாறி OH டெல்டா மைனஸோட சேரும் என்று சொன்னேன். அது மட்டும். ஆனால் NF3 அந்த பிரச்சனை இல்லை. புளோரின் மிகவும் மின்னெதிரியல்பு கூடியது. இங்கே பாருங்கள், இந்த மூலக்கூறில் இந்த நைதரசன் பிணைப்பு இலத்திரங்கள் புளோரின் பக்கம் கூடுதலாக இழுபடும். அதால நைட்ரஜனுக்கு தனிச்சோடி வழங்குற ஆற்றல் மிகவும் குறையும். அதனுடைய நீர்ப்பகுப்பு அடையாது. அப்ப நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த இதை கீறி காட்டி இந்த பிணைப்பில் புளோரின் கூடுதலாக நைட்ரஜன் இலத்திரங்களை கவர்வதால நைட்ரஜனில் தனிச்சோடி வழங்கும் தகவு குறைகின்றது. ஆகவே நீர்ப்பகுப்பு அடைவதில்லை. அது மட்டும் இல்லை, இந்த NCl3 கூம்பக வடிவம். ஆனால் NF3 கூம்பகம்தான், ஆனால் பிணைப்பு கோணம் 102 பாகை. அது ஒரு வித்தியாசம். பிணைப்பு கோணம் நீங்கள் பாடமாக்க வேண்டியதில்லை. ஆனால் NF3 நீர்ப்பகுப்பு அடைவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? புளோரின் மின்னேறியல்பு கூட. சரியா? சரி, நல்லது. அடுத்த வினாவுக்குள்ளே செல்கிறேன். கியூவின் ஒட்சி அந்நியன்கள் 3 தருக. நைதரசன் கியூ. சாதாரணமாக நைதரசனுக்கு 2 ஒட்சி அமிலங்கள் தான் உங்களுக்கு சொல்லி தருகிறோம். ஒன்று HNO2, மற்றது HNO3. HNO2, HNO3. இந்த வகையில் 2 ஒட்சி அந்நியங்கள் உருவாகலாம். NO2 மைனஸ், NO3 மைனஸ். அப்படி என்றால் மூன்றாவது மறந்துவிட வேண்டாம், நைட்ரஜனும் 5ஆம் கூட்டத்துக்குரியது. ஆனபடியா பொஸ்பரஸை போல H3NO4 என்ற ஒரு ஒட்சி அமிலம் உருவாகும். H3PO4 போல H3NO4 என்ற ஒட்சி அமிலம் உருவாகும். அதன் மூலம் NO4 3- அயன் சாத்தியம். ஆனால் இந்த அமிலம் பொதுவாக உருவாவது குறைவு. அந்த உருவாலே அந்த சூத்திரத்திலையும் பாருங்கள், H3NO4 என்னோட 3 OH இருந்திருக்கும். ஒரு ஒட்சன் நைட்ரஜனோட ஈதல் பிணைப்பால் இணக்கம் அடையும். ஈதல் பிணைப்பால். ஆனபடியா NO4 3- ஒப்பிட்டு கொள்ளுங்கள் PO4 3- ஓட. இது உங்களுக்கு சற்று வித்தியாசமான ஒரு விடையாக இருக்கலாம். 3 ஒட்சி எண்ணெயங்கள் இருக்கு, மறக்க வேண்டாம். அப்போ A3NO4 என்ற அமிலம் உண்டு, ஆனால் உறுதி குறைவு. தியரட்டிக்கலாக அது சரி, கொள்கை அளவில் சரி. சரி, நல்லது.
அடுத்த வினாவுக்கு அடுத்த பகுதிக்குள்ளே நுழைகிறேன். HQO3, what is that? HNO3. ஐதான செறிந்த நிலைகளில் பின்வருவனவற்றுடன் எவ்வாறு தாக்கம் அடையும்? ஈடு செய்த சமன்பாடு மட்டும் தருக. மெக்னீசியம் அலுமினியத்தோடு. பிள்ளைகள், அலுமினியத்தோட ஈடு செய்ய சமன்பாடு நான் தர மாட்டேன். ஏனென்று கேட்டால், இந்த அலுமினியத்தோட இந்த செறிந்த HNO3 சேர்த்தா உடனடியாக செயற்பாடற்ற நிலை அல்லது உயிர்ப்பற்ற நிலை அடைந்துவிடும். என்ன காரணம்? இந்த அலுமினியத்தோட HNO3 சேர்க்க அலுமினியம் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணுறதில்லை. என்றால் அலுமினியம் அயன் முனைவாக்கும் வலு கூடியது. அப்படி என்றால் அது AlNO3 திரைசி ஆக்க மாட்டாது. அந்த அலுமினியம் அயன் முனைவாக்கும் வலுவால நைட்ரேட் அயன் இலகுவாக முனைவாக்கம் அடையும். அது சுலபமாக பிரிந்து NO2 கொடுப்பதோடு Al2O3 வரும். இந்த Al2O3 ஒரு வன்மையான ஒட்சைட்டு படலமாக அலுமினியத்தின் மேற்பரப்பு மீது படியும். அது தாக்கத்தை நிறுத்திவிடும். இந்த அலுமினியத்துக்கே ஒரு சிறப்பியல்பு அது. அதன் மீதுள்ள அந்த வன்மையான ஒட்சைட்டு படலம் அலுமினியத்தை அரிப்பிலிருந்து பாதுகாக்கும். ஆனபடியா இந்த செரி HNO3யோட நீங்கள் தாக்கம் எழுத வேண்டாம். செரி HNO3யுடன் பெசிவாகும், உயிர் பெற்ற நிலை அல்லது செயற்படா நிலை அடையும். காரணம் Al2O3 உருவாகும் என்ற சொல்லு போதுமானது. இதே போன்று அயன் இரும்பும் செரி HNO3 பெசிவாகும், Fe2O3 வரும். தாக்கம் நின்றுவிடும், உடனடியாக நின்றுவிடும். அப்படியே எழுத வேண்டாம். ஏன்னா எழுதினா பிறகு மனதில் நினைச்சு கொள்வீங்க அப்படி ஒரு தாக்கம் இருக்கு. அது உடனே நிறுத்தப்படும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, இந்த அலுமினியம் கொள்கலங்களில் தான் நாங்கள் செரி HNO3 ஸ்டோர் பண்ணுறோம், களஞ்சியப்படுத்துகிறோம். அது பாதிப்படையாது. அதான் அலுமினியத்தின் ஒரு சிறப்பியல். அடுத்ததாக மெக்னீசியம். மெக்னீசியத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வள நூலில் ரெண்டே தாக்கம் தந்திருக்கிறார்கள். ஒன்று, ஐதான HNO3யோட மெக்னீசியத்தின் தாக்கத்தில் ஹைட்ரஜன் விடுவிக்கப்படும், அதை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் ஒன்றை மனதில் கொள்ளுங்கள், இது உண்மையாக சரியா நுணுக்கமாக பார்த்தா மிக ஐதான HNO3, மிக ஐதான HNO3 மட்டும் உலோகங்களோட, குறிப்பாக இந்த மெக்னீசியம் போன்றவற்றுடன் ஐதரசனை விடுவிக்கும். மிக ஐதான HNO3 இந்த கன்சன்ட்ரேஷன் 2 வீதம். ஆனால் 50 வீதமும் ஐதான HNO3 தான். 2 வீதத்தில் இருந்து 50 வீதமும் ஐதான HNO3 தான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய வள நூலில் இம்முறை தரப்படவில்லை. ஆனால் அப்படி ஒரு தாக்கம் உண்டு. அந்த இடத்துல NO விளைவாகும், நைட்ரிக் ஆக்சைடு. அடுத்ததாக செறிந்த HNO3. இந்த செறிந்த HNO3யோட NO2 விளைவாகும். இந்த HNO3 இந்த ஐதான HNO3 தவிர இந்த 50 வீத HNO3 அல்லது செறிந்த HNO3 அநேகமாக எல்லா உலோகங்களுடனும் தாக்கமடையக்கூடியன. அது தாக்க தொடரில் ஐசனுக்கு மேலே இருந்தான கீழே இருந்தான். விதிவிலக்கு பொன், பிளாட்டினம். பொன்னோட தாக்கம் இல்லை. பொன்னையும் பிளாட்டினத்தையும் சடத்துவ உலோகங்கள் என்று சொல்லுவோம், அவையோட தாக்கம் இல்லை. மற்றும்படி ஐதான் HNO என்ற NO எழுதுங்கள், செரி HNO3 என்ற NO2 எழுதுங்கள். மிக ஐதான HNO3 என்ற மெக்னீசியம் போன்ற தாக்குதிறன் கூடிய சில உலோகங்களுக்கு மட்டும் ஐதரசன் வரும். சோடியத்துக்கு போடாதீர்கள், வெடித்து விடும். சரி, இது அடுத்த அம்சம். இங்கே பாருங்கள், தொடர்ந்து கந்தகமும் அதன் சேர்வகளும் பற்றிய சில வினாக்கள். இன்றைய தினம் நாங்கள் மேலோட்டமாக முக்கியமான விடயங்களைத்தான் தொகுத்து தருகிறேன். கந்தகம், அதன் சேர்வகள். இங்க பாருங்கள், இந்த கந்தகத்தில் கந்தகத்தின் உறுதி கூடிய பளிங்குரு பிரதிருப்பம் அறை வெப்பநிலையில் யாது, அதன் மூலக்கூற்று வடிவஞ்சாது
மூலக்கூற்று வடிவம். கந்தகத்துக்கு சாதாரணமாக 4 பிரதிருப்பங்கள் சொல்லுவோம். அதிலே 2 பளிங்குரு பிரதிருப்பங்கள். ஒன்று சாய் சதுர கந்தகம், மற்றது ஒரு சரிவு கந்தகம். பளிங்குரு மற்ற சொல்லுவோம் பளிங்குருவற்ற அமோபஸ், பளிங்குருவற்ற பிரதிருப்பங்கள் மேலின் 2 சொல்லப்படும். ஒன்று பிளாஸ்டிக் கந்தகம் அல்லது களிக்கந்தகம், அல்லது என்னும் ஒரு பெயர் கந்தகப்பூ. மற்றது மில்க் ஆஃப் சல்ஃபர், கந்தக பால் அல்லது கூழ் கந்தகம். இப்போது நாங்கள் அப்போ இந்த அறை வெப்பநிலையில் உறுதி கூடிய பளிங்குரு பிரதிருப்பம் என்று சொன்னால் அது சாய் சதுர கந்தகம். அதனுடைய மூலக்கூறின் வடிவம் என்ன? இந்த கந்தகத்தை பொறுத்தவரையில் சாதாரணமாக 8 அணுக்கள் இணைந்து காணப்படும், S8. இந்த வடிவத்தை சொல்வார்கள் கிரீட வடிவம். இது மூலக்கூறின் வடிவம். தெளிவாக கவனிங்க, பளிங்கின் வடிவம் அல்ல. என்றால் இது ஒரு கடந்த கால வினாவிலே சாய் சதுர கந்தகத்தின் வடிவம் என்று கேட்டுவிட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது இந்த மூலக்கூறின் வடிவம், கிரீட வடிவத்தை. ஆனால் பல மாணவர்கள் அந்த சாய் சதுர கந்தக பளிங்கின் வடிவத்தை குறிவிட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியாது, இரண்டும் சரி என்று தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனுடையாக தான் நான் இங்கே அழுத்தி கேட்டிருந்தேன் மூலக்கூறின் வடிவம் S8. இதற்குத்தான் நாங்கள் வெப்போல்றைய பூச்சியம் என்று எடுக்கிறோம். நாங்கள் இருந்தாலும் கந்தக பவுடரும் நாங்கள் லேப்பில் பயன்படுத்தலாம். அந்த இடங்களில் கந்தகத்தின் தாக்கம் என்று சொல்லிக்க நீங்கள் S8 என்று எழுதி மினக்கிட தேவையில்லை, S என்று போட்டு வெப்ப ரசாயனத்தில் தாக்கங்களை எழுதலாம். இப்போ சல்பூரிக் அமிலத்தின் தோன்றல் வெப்பம் என்றால் S + O2 10O2 கேஸ் இல்லையா, ப்ளஸ் H2 அளிப்பது H2SO4 தோன்றல் வெப்பத்துக்குரிய சமன்பாடு. S8 அவசியம் இல்லை. என்றால் கந்தக பவுடர் எங்களுடைய நாங்கள் பயன்படுத்துகிறோம், அது பிளாஸ்டிக் சல்ஃபர்லேருந்து எடுக்கப்படுறது இல்லையா. ஆனாலும் நான் கேட்டது உறுதி கூடிய பளிங்குரு வடிவம் தான், அதுதான் சாய் சதுரம். சரி, அப்போ எங்களிடம் வினாவி இருக்கின்றார். பிரதிருப்பங்கள் என்றால் என்ன என்பதை சற்று விளங்கப்படுத்துவீர்களா? அதில் இன்னொரு வினா அவர் கேட்டிருக்கின்றார். பளிங்குரு பிரதிருப்பங்கள், பளிங்குரு அற்ற பிரதிருப்பங்கள் தொடர்பாகவும் சிறிய விளக்கம் தருமாறு கேட்டிருக்கிறார். நல்லது, இந்த வினாவுக்கு நான் விடையளிக்கின்றேன். பிரதிருப்பம் அல்ட்ரோபிஸ் என்று சொல்றது ஒரு மூலகம் சுயாதீன நிலையில் காணப்படக்கூடிய வெவ்வேறு வடிவங்கள் பிரதிருப்பங்கள் ஆகும். இப்போ கந்தகம் மட்டுமல்ல, உங்களுக்கு நல்ல பரிச்சயமானது ஆக்சிஜன், O2 O3 பிரதிருப்பங்கள். 2 வெவ்வேறு வடிவம், சுயாதீன நிலையில் காணப்படுற வெவ்வேறு தோற்றங்களைத்தான் நாம் பிரதிருப்பம் என்று குறிப்பிடுகிறோம். எங்கென்ற சிலபஸில் ஆக்சிஜன் இருக்கு, O2 O3. கார்பன் நன்கு பரிச்சயமானது, வைரம், பென்சில்கரி, கிராஃபைட் அல்லது கேரியம். அதே போன்று பொஸ்பரஸில் எங்களுக்கு தேவையில்லைன்னா இப்போ நியூ சிலபஸில் பொஸ்பரஸ் எடுக்கப்பட்டு விட்டது. செம் பொஸ்பரஸ், வெண் பொஸ்பரஸ், இதை விட கரும் பொஸ்பரஸ், இதில் பிரதிருப்பங்கள். அப்போ ஒரு மூலகம் சுயாதீன நிலையில் காணப்படுகின்ற வெவ்வேறு பௌதீக தோற்றங்களை பிரதிருப்பங்கள் என்று சொல்லுவோம். அந்த பிரதிருப்பங்களில் உறுதி கூடிய பிரதிருப்பத்துக்கு தான் வெப்ப உள்றை பூச்சியம் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் வைரமும் பென்சில்கரியும் வந்தாலும் வெப்ப இயக்கவியல் அடிப்படையில் கிராஃபைட் உறுதி கூட, அதனுடைய பென்சில்கரிக்கு தான் வெப்ப உள்ற பூச்சியம். கந்தகத்தில் சாய் சதுர கந்தத்துக்கு தான் பூச்சியம் என்று எடுத்துக்கொள்கிறோம். 2வது வினா அந்த மாணவன் கேட்டிருந்திருக்கிறார், பளிங்குரு பிரதிருப்பம், பளிங்குரு அற்ற பிரதிருப்பம் அல்லது. நல்லது, பளிங்குகள் என்று சொல்லப்படுகின்ற போது இதை நீங்கள் பளிங்குகள் என்று சொல்லப்பட்ட பிள்ளைகள் ஒரு திட்டமான அமைப்போட வடிவத்தோட திரும்ப திரும்ப அமைஞ்சு கொண்டு போவினோம். அவ ஒரு வித்தியாசம், அதாவது மினுமினுக்கிற தன்மை இல்லையா, மினுமினுக்கிற தன்மையை காட்டும்.
அது பளிங்கின்ற ஒரு வடிவம் என்ன, ஒளி போகைக்கு உட்தரிப்படையும். அதால் மினுமினுக்கிற தன்மை இருக்கும். வெளியிலேயும் தெரிக்கும், உள்ளுக்க நுழைஞ்சறியும் தெளிக்கும், மினுமினுப்பு அடையும். அது பளிங்கு. ஆனால் பளிங்குருவற்றது என்று சொன்னால் அது படிவாக காணப்படும். அங்கே ஒளி உள்ளுக்க சென்று மினுமினுக்காது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, கரியுப்பு. கரியுப்பின் பளிங்குகள் உங்களுக்கு வீட்டில் சாதாரணமாக காணப்படும், பார்த்துருப்பீர்கள். பளபளப்பான ஒரு மேற்பரப்போடு இல்லையா, கட்டி கட்டியாக ஒரு நல்ல ஒளி தெரிக்கப்படுகின்ற அல்லது ஒளி உட்சென்றால் உள்ளுக்க மீண்டும் மீண்டும் தெரிக்கக்கூடிய வடிவம் தான் பளிங்குகள். ஆனால் அதே கரியுப்பை நீங்கள் உப்பு கடல் தண்ணியை கொதிக்க வச்சு ஆவியாக்கினா படிவாக வரும், டிபாசிட் பண்ணும். அது பளிங்கல்ல. ஏன்னா அங்கே மினுமினுப்பான மேற்பரப்பு ஒன்றுமே வராது. அப்போ அந்த பளிங்குகள் என்று சொல்லப்படுபவை மினுமினுப்பான, அதாவது நான் என்ன சொல்றது, ஒளிர்வுள்ள மேற்பரப்பு லைட் பட்டா அதில் தெரிக்கும், உள்ளுக்கே ஒரு பகுதி போய் முழு உட்தரிப்பும் அடையும். அது பளிங்குகள். அவ்வாறு இல்லாமல் அந்த ஒளி ஊடுபுக விடாது முழுமையாக தெரிக்கப்பட்டால் அது வெள்ளை நிற படிவுகள் அல்லது வேறு நிற படிவுகளாகவும் இருக்கலாம். அது படிவு, மற்றது பளிங்கு. ஆம் சார். அண்மையில் ஒரு வினா பத்திரத்தில் வினாவப்பட்டிருந்தது, உண்மை தவறான கூற்று. காபன் 3 பிரதிருப்பங்களை மாத்திரம் கொண்டுள்ளது. அந்த வினா தொடர்பாக உங்களுடைய விளக்கத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. காபனில பிரதிருப்பம் 3 தான். எமது பாடப்பிறப்பில் அந்த 3 தான் இருக்கு. ஒன்று கிராஃபைட், கேரியம் அல்லது பென்சில் கேரி. 2வது டயமண்ட், வைரம். 3வது ஒன்று இருக்குது. அது இயற்கையில் இல்லை, சில செயற்பாடுகளால் உருவாகிறது. நேச்சர்ஸ் ஃபுட்பால் அல்லது பக்கிபால் என்று அழைக்கப்படுறது. ஃபுலரன்ஸ் என்றும் அதை சொல்கிறார்கள். அதில் என்ன பிரச்சனை என்றால் அங்கே கார்பன் எண்ணிக்கை லிமிட்டட். கார்பன் பொதுவாக இந்த 54, 60 அப்படியான எண்ணிக்கையோடு இருக்கும். அது ஃபுலரன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். அதையும் பிரதிருப்பமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உண்மையாக இயற்கையில் என்றால் 2 தான் பிரதானமானது, கிராஃபைட், டயமண்ட். 3வது இந்த ஃபுலரன்ஸ். இதை விட கார்பனில் நிலக்கரி, கற்கரி, மரக்கரி இத்தகைய வருகின்றன. ஆனால் அவை பிரதிருப்பங்கள் அல்ல. அந்த நிலக்கரி, கற்கரி, மரக்கரி எல்லாம் இந்த காரியத்தின் மாசு கொண்ட வடிவங்கள். அதில் ஹைட்ரஜன் இருக்கலாம், இப்போ நிலக்கரியில் சல்ஃபரும் இருக்கலாம். அவையை நாங்கள் பிரதிருப்பங்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. கார்பனுக்கு 3 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதிருப்பங்கள். அதில் 2 மிக உறுதியானவை. நல்லது. அடுத்து தொடர்கிறேன். இந்த சாய் சதுர கந்தகத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சரியா? சாய் சதுர கந்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அது பளிங்குரு பிரதிருப்பங்களில் ஒன்று. அடுத்தது SO2 பற்றி கதைக்க போகிறோம். அப்போ இந்த வினாவை நான் சொன்ன காரணம், ஃபைனலில் வந்தபோது நீங்கள் கஷ்டப்பட்டு பளிங்கின்ற வடிவம் எல்லாம் கீர்னீர்கள், அதற்காகத்தான் சொன்னேன். அது மூலக்கூறைத்தான் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அதனால் அங்கே அதை போட்டுது. மற்ற ஒரு சரிவு கந்தகம் ஊசி பளிங்கு கந்தகம், அதுவும் S8 தான். ஆனால் அது 96 பாக சிக்கு மேலே இந்த சாய் சதுரம் மெதுவாக ஒரு சரிவாக மாறிவிடும். மூலக்கூற்று சூத்திரம் S8. அந்த வடிவம் எங்களுக்கு அவசியம் இல்லை. அதில் போட் வடிவம், படகு வடிவம், கதிர வடிவம் அப்படியெல்லாம் இருக்கு, எங்களுக்கு தேவையில்லை. சரி, SO2 தாழ்த்தல் கருவியாக செயற்படும் அடை அயன் சமன்பாடு. SO2வில் கந்தகத்துக்கு +4. இது ஒரு தாழ்த்தல் கருவியாக தொழிற்பட வேண்டும் என்றால் இது ஒட்சியேற்றப்பட வேண்டும். நிச்சயமாக +6க்கு போக வேண்டும். அப்படியானால் இந்த அரை அயன் சமன்பாடு என்ன? SO2 நீரோட சேர்ந்து H+ அயன்கள், SO4 - ஓட 2 இலத்திரன். இதான் அவற்றை அரை அயன் சமன்பாடு.
இந்த வெளிற்றல் தொழிற்பாட்டுக்கும் இதுதான் சமன்பாடு. SO2 ஒரு வெளிற்றும் கருவி. ஆக ஒரு சின்ன வித்தியாசப்படுத்துவோம். இந்த 4H plus SO4 2- என்று எழுதாம H2SO4 plus 2H plus 2E என்று எழுதுவோம் வெளிற்றல் செயற்பாட்டில். சரியா? நல்லது. அடுத்ததாக செல்கிறேன். இங்கே பாருங்க, SO2 ஒட்சியேட்டியாக செயற்படுகிற ஒரு சந்தர்ப்பம். SO2ல கந்தகத்துக்கு +4. அப்போ அது ஒட்சியேட்டியாக தொழிற்பட தாழ்த்தப்பட வேண்டும். கந்தகத்துக்கு -2 முதல் +6 வரை அமையும். இங்கே +4. அதுபடியாக தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த வகையில் SO2 கந்தகமாக மாற்றப்படும். அப்போ SO2 தாழ்த்தப்படும். எனவே ஒட்சியேற்றும் கருவி. அதுக்கு ஒரு தாக்கம் கேட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இங்கே 2 தாக்கத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று H2SOட நீர்க்கரைசல்ல கந்தகமும் நீரும் வரும், கூழ்கந்தகமும் நீரும் வரும். இது ஒரு என்ன தாக்கம்? நிச்சயமா இருவழி விகாரம் அல்ல. அதற்காகத்தான் இந்த தாக்கத்தை குறிப்பிட்டேன். இதில் கந்தகத்துக்கு +4, இதில் கந்தகத்துக்கு -2, இரண்டும் பூஜ்ஜியமாக மாற்றப்படுகின்றன. இருவேறு நிலைகளிலிருந்து ஒரே நிலைக்கு மாற்றப்படுகின்றன. ஒரே ஒட்சியேற்ற நிலையிலிருந்து ஒரு மூலகம் இருவேறு நிலைக்கு மாற்றப்பட்டால் இருவழி விகாரம், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். இருவேறு நிலைகளிலிருந்து ஒரு மூலகம் ஒரே ஒட்சியேற்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டால் கம்ப்ரொபோர்ஷனேஷன். அதை சொல்வார்கள் ஈர்வழி ஒன்றிப்பு. அந்த தமிழ் எனும் சரியாக வந்து சேரவில்லை அந்த கலைச்சொல். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று ஈர்வழி ஒன்றிப்பு. இது ஈர்வழி ஒன்றிப்பு. சரியா? இந்த இளமஞ்சள் கலங்கள் என்னுமுறை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த H2S வாயு இந்த இடத்திலே ஒரு தாழ்த்தியாக தொழிற்படுகிறது. H2S தாழ்த்தல் தாக்கங்களில் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் மஞ்சள் நிற கந்தகம் உருவாதல், இளமஞ்ச கலங்கள், டர்பிட் சொல்யூஷன். இன்னும் ஒரு உதாரணம், இந்த மெக்னீசியம் போன்ற உலோகங்களோடு SO2வை தொழிற்பட செய்தால் MgOவும் Sம் வரும். இது மஞ்சள் படிவு, S மஞ்சள் படிவு. ஆனால் இந்த மெக்னீசியத்தின் அளவு உயர்வாக இருந்தால் அங்கே உருவாகிற கந்தகம் தொடர்ந்து MgOட சேர்ந்து MgS வரும். நீங்கள் எதை எழுதினாலும் அது சரி. அதுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கின்றது. எரியும் மெக்னீசியன் நாடாவை SO2 வாயு சாடிக்குள்ள கொண்டு போனால் முதலாவது தான் நடக்கும். தொடர்ந்து எரிந்து S வரும். ஏன்னா S கீழே கந்தம்ப கீழே விழுந்துடும். எரியும் மெக்னீசியன் நாடாவை SO2 வாயு சாடிக்க செலுத்துறது. இந்த ரெண்டாவது வேற மாதிரி. மெக்னீசியம் மீது, சூடான மெக்னீசியம் மீது SO2வை செலுத்துங்க. அப்போ இதில் மெக்னீசியம் எக்ஸஸ் ஆயிருக்கு. சூடான மெக்னீசியம் மீது SO2வை செலுத்துங்க. இந்த தாக்கம் என்றாலும் அவ்வளவு நுணுக்கமாக உங்களை அவர்கள் பரீட்சிப்பதில்லை. நீங்கள் 2 தாக்கத்தில் எதையும் எழுதுங்கள், பேலன்ஸ் பண்ணி எழுதுங்கள். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, நல்லது. அடுத்த வினாவுக்குள்ள செல்கிறேன். SO2வை செப்பு சல்வேட்டு நீர்க்கரைசலோட சேர்த்தா ஈடு செய்த சமன்பாடு அவதானங்கள். பொதுவாக நம்முடைய உசாத்துணை நூல்களில் இந்த தாக்கம் இல்லை. இது என்ன நடக்குது என்றால், இந்த SO2 கொப்பர் சல்வேட்டை தாழ்த்தும், கியூப்ரிக்கை கியூப்ரஸா மாற்றும். அப்போ கியூப்ரஸ் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே நடக்க போகிற தாக்கம் இதுதான். கியூப்ரஸ் சல்ஃபேட் ஒரு வீழ்வடிவாக தோன்றும், வெள்ளை வீழ்வடிவு. அதுதான் அவதானம். கியூப்ரிக் சல்ஃபேட் நீல நிற கரைசல், கியூப்ரஸ் சல்ஃபேட் வெள்ளை வீழ்வடிவு. இதுதான் அவதானம். தாக்கத்தில் SO2 தாழ்த்தியாக செயற்படும். இந்த தாக்கம் பல அபூர்வமாகத்தான் கேட்கப்படுகிறது இல்லையா? இங்கே கியூப்ரஸ் சல்ஃபேட் வீழ்வடிவென்றதை கவனிங்க. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கணத்தில் இந்த கியூப்ரஸ் சல்ஃபேட், கியூப்ரிக் சால்ட்ஸ் எதுவுமே நீரில் கியூப்ரஸ் காப்பர் 1 எதுவுமே நீரில் கரையாது.
யாவும் வீழ்வடிவுகள், எதுவும் கரையாது. கியூப்ரஸ் சால்ட் எதுவும் கரையாது. அது சில காம்ப்ளெக்ஸஸ் நீரில் கரையலாம், ஆனால் ஒரு கண்டிஷனுக்கு கீழே வழி தொடர்பு அற்ற நிலையில் அவை கரையலாம். சின்ன உதாரணம் CuNH3 twice plus. வழித்தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது கரையும். வழித்தொடர்பு கிடைத்தால் அது கியூப்ரிக் அமோனியாவோட சேர்ந்து கியூப்ரிக்கின்ற காம்ப்ளெக்ஸும் கொப்பரும் வரும். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கியூப்ரஸ் சேர்வைகள் எதுவும் நீரில் கரைவதில்லை. அடுத்ததாக இங்கே பாருங்க, H2S மூலக்கூறு. முதலாவது கேத்திர கணித வடிவத்தை தருக, பிணைப்பு கோணத்தை குறிப்பிடுக. மிக சுலபமான கேள்விகள். இங்கே என்ன வடிவம்? கோணல் வடிவம், பெண்ட். அப்போதுதான் சொன்னான் H2O2 பெண்ட் என்று சொல்ல வேண்டாம், அது ஸ்கியூ டைப். இது பெண்ட், வளைந்த வடிவம், அல்லது ஆங்குலர் கோணல் வடிவம், அல்லது வி வடிவம். இங்கே இந்த ரெண்டு பிணைப்பு ஜோடியின் தள்ளுக கூட இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த கந்தகத்துக்கு ஆற கூட பிணைப்புச்சோடு இலத்திரங்கள் கருவிலிருந்து கூடிய தூரத்தில் நிற்கும். அதால் அவற்றின் இடைத்தள்ளுகை கூடும், அவை ஐதரசனை தள்ளுவதும் கூடும். அதனுடைய பிணைப்பு கோணம் 93. உண்மையாக இவற்றை கேத்திர கணிதம் ஜியோமெட்ரி நான்முகி. ஆனால் வடிவம் சொல்லிக்க தனிச்சோடியை விட்டுட்டு சொல்லுவோம் கோணல். இவரை நீரோடு ஒப்பிட்டோம் என்றால் ஒட்சனை விட கந்தகத்துக்கு ஆற கூட. அப்போ கந்தகத்தின் தனிச்சோடிகள் கருவிலேருந்து தள்ளி நிற்கும், சுயாதீனம் கூட, இடத்தள்ளுக கூட, பிணைப்பு கோணம் குறையும். நீருக்கு 105, H2Sக்கு 93. நல்லது. அடுத்த அம்சத்துக்கு நுழைகிறேன். இங்கே சற்று நாங்கள் விரைவாக செல்வது போல் தோற்றினாலும் இது ஒரு ரிவிஷன். உங்களுடைய மூளைக்கு ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறோம், அவ்வளவுதான். சோடியம் ஆசனேட் HCl, சோடியம் ஆசனைட் HCl உடன் H2Sஇன் தாக்கத்தின் ஈடு செய்த சமன்பாடுகள். இந்த தாக்கமும் ஒரு முக்கியமான தாக்கம். பல்வேறு வினாக்களில் இந்த கேள்வி வந்திருக்கு. ஆஸ் அ H2S வாயுவானது ஆஸ் அ நேற்றையும் ஆஸ் அ நைட்டையும் வேறு பிரித்தறிய பயன்படும். ஆஸ் அ நேற்றையும் ஆஸ் அ நைட்டையும் வேறு பிரிக்க பயன்படும். எப்படி? தாக்கத்தை பாருங்கள். இந்த தாக்கத்தில் சோடியம் ஆசனேட்டின் தாக்கத்தில் H2S ரெண்டு பங்களிப்பை செய்கின்றது. ஒன்று தாழ்த்தும் கருவி. நான் சற்று முன்பு குறிப்பிட்டேன், H2Sஇன் தாழ்த்தல் தாக்கங்களில் கூழ்கந்தகம் வரும், கந்தகம் வரும். இரண்டாவது பங்களிப்பு, அது ஒரு சல்ஃபைட் அயன் வழங்கி. இந்த H2S வாயுவுக்கு பிள்ளைகள் ஒரு அமில தொழிற்பாட்டை காட்டும், ஒரு தாழ்த்தியாக தொழிற்படும், ஒரு ஒட்சியேட்டியாக தொழிற்படும், அடுத்தது சல்ஃபைட் அயன் வழங்கியாக தொழிற்படும். இந்த மூலகங்கண்ட கற்றியன்கண்ட பண்பறி பகுப்பில் உங்களுக்கு தெரியும் H2Sஇன் முக்கியத்துவம். அது ஒரு சல்ஃபைட் அயன் வழங்கியாக செயற்பட்டு பண்பறி பகுப்பில் கூட்டம் 2 கற்றியங்களை வீழ்வடிவாக்கும் அமில ஊடகத்தில், கூட்டம் 4 கற்றியங்களை வீழ்வடிவாக்கும் கார ஊடகத்தில். அந்த விஷயத்தால் H2S இதில் 2 விளையாட்டு காட்டு. ஒன்று தாழ்த்தும் கருவி, ரெண்டாவது சல்ஃபைட் அயன் வழங்கி. அப்போ உங்களுக்கு இதில் இந்த மஞ்சள் வீழ்வடிவு தோன்றும், H2S3. கூழ்கந்தகமும் வரும். நீங்கள் லேப்பில் செய்தால் இந்த சோடியம் ஆசனேற்று நீர்க்கரசலுக்குள்ள H2S வாயுவை செலுத்தினால், நன்கு கவனிங்கள் நான் குறிப்பிடுவதை, முதலில் இளமஞ்சள் கலங்கள் தோன்றி, வெண்கலங்கள் என்றாலும் சரி, இளமஞ்சள் கலங்கள் தோன்றி தொடர்ந்து மஞ்சள் வீழ்வடிவு தோன்றும். அது ஆசனேட்டுக்கு. ஆனால் ஆசனைட்டுக்கு அந்த கூழ்கந்தகம் வராது. இங்கே H2S தாழ்த்தல் தொழிற்பாட்டை காட்டுவதில்லை. சல்ஃபைட் அயன் வளங்கள் மட்டும், மஞ்சள் வீழ்வடிவு மட்டும் தெரியும். ஆனபடியாக ஆசனேற்று கரைசலையும் ஆசனைட்டு கரைசலையும் அமில ஊடகத்தில் H2Sஐ செலுத்துவதன் மூலம் நீங்கள் வேறுபடுத்தி இனம் காணலாம். நல்லது. அடுத்ததாக வருகிறேன். இப்பொழுது பார்ட் 2 வினாக்களை பற்றி
நண்பர் ராஜதேவன் அவர்கள் உங்களிடம் சிறிது கலந்துரையாடுவார். நல்லது மாணவர்களே, பகுதி 2 உங்களுக்கு தெரியும், 3 மணித்தியாலங்களுள் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு வினாத்தா. அந்த பகுதி 2 பகுதி A என்ற ஒரு பகுதி காணப்படும். அதில் 4 வினாக்கள் இருக்கும், அமைப்பு கட்டுரை வினாக்கள். பகுதி 2 B பகுதி என்றொரு பகுதி காணப்படும். அதில் 3 வினாக்கள் காணப்படும், கட்டுரை வகை வினாக்கள். பகுதி 2 C பார்ட் ஒன்று காணப்படும். அதிலும் 3 வினாக்கள் காணப்படும், கட்டுரை வகை வினாக்கள். மாணவர்களே, A பகுதியில் காணப்படுகின்ற 4 அமைப்பு கட்டுரை வினாக்களும் நீங்கள் கட்டாயம் செய்திருத்தல் வேண்டும். அங்கு உங்களுக்கு தேர்வு கிடையாது, அனைத்து வினாக்களும் செய்யப்பட வேண்டும். ஒரு வினாவுக்கு 100 புள்ளிகள். ஆகவே 4 புள்ளிகளுக்கும் 400 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். பகுதி B, பகுதி C நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் கலந்தாலோசிக்க இருக்கின்றேன். பகுதி A பற்றி பார்ப்போம். பகுதி Aயில் 4 வினாக்கள் காணப்படுகின்றன. 4 வினாக்களும் நீங்கள் நிச்சயம் தொட்டிருத்தல் வேண்டும். 1 மணித்தியாலம் செலவிடப்படலாம். அந்த 1 மணித்தியாலத்தினுள் 4 வினாக்களும் முடிக்கப்பட வேண்டும். அவ்வாறெனில் ஒரு வினா 15 நிமிட நேரத்துக்குரியது. ஆனால் புள்ளி 100 பார்த்துக்கொள்ளுங்கள். 100 புள்ளிகள் 15 நிமிடத்தினுள் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு இலகுவான ஒரு டெக்னிக், ஒரு நுட்பம் ஒன்று இருக்கின்றது, பார்த்துக்கொள்ளுங்கள். பகுதி 2 BC, அதை நான் பிறகு கதைப்பேன். அங்கு நீங்கள் ஒரு வினாவுக்கு 30 நிமிடங்கள் செலவழிப்பீர்கள், 150 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே 15 நிமிடத்தினுள் 100 மார்க்ஸ் கிடைக்கும். ஆகவே விரைவாக செய்ய வேண்டும். வினாக்கள் குறைவாக இருக்கும். நீங்கள் கடகடன்னு குயிக்காக நீங்கள் யோசிப்பதற்கு நேரம் இருக்காது. நீங்கள் தெரிந்தவற்றை எழுதி கொண்டு செல்வதற்குத்தான் அங்கே நேரம் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விடயம், அங்கே விடை எழுதுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசம் காணப்படும். அதனுள் நீங்கள் விடை எழுத வேண்டும். இது மிக அவசியமான ஒன்று. அங்கே ஒரு சதுரம் ஒன்று போடப்பட்டிருந்தால் சதுரத்தினுள் உங்கள் விடை எழுதப்படுதல் மிக அவசியமானது. நீங்கள் சதுரத்துக்கு வெளியே செல்லுகின்ற பொழுது சில நேரங்களில் நீங்கள் புள்ளிகளை இழக்க நேரிடலாம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புள்ளிகள் வழங்குவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. ஆகவே சதுரத்தினுள் இருப்பதைத்தான் செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு வினா எழுதுகின்றீர்கள், சதுரத்தினுள் ஒரு விடை எழுதுகின்ற பொழுது சரியில்லை, உங்களுக்கு தவறாக இருக்கின்றது. அதற்கு சரியான ஒரு விடையை சதுரத்துக்கு வெளியே எழுதுகின்றீர்கள். நாங்கள் சதுரத்தினுள் காணப்படும் விடையைத்தான் பார்ப்போம். அது தவறான ஒரு எத்தனிப்பு, எனவே புள்ளி வழங்கப்பட முடியாது. ஆகவே சரியான விடையை சரியான இடத்தில் மிக விரைவாக வழங்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இதில் முதலாவது வினா, இரண்டாவது வினா முழுக்க முழுக்க அசேதன ரசாயன பகுதியை சார்ந்தது. முதலாவது வினாவில் 3 பகுதிகள் வழமையாக வரும், ABC என 3 பகுதிகள். அந்த 3 பகுதிகளும் குறிப்பாக அலகு 1, அலகு 2 என்பவற்றை உள்ளடக்கி இருக்கும். ஆனால் நீங்கள் அலகு 6இல் தெளிவான ஒரு அடிப்படை இல்லாத இடத்து இந்த வினாக்கள் செய்வதில் சற்று சிரமம் ஏற்படும், ஒரு தெளிவின்மை ஏற்படும். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்கள். ஆகவே அலகு 6க்குரிய அடிப்படை தெளிவுகள் இருக்கும் பட்சத்தில் முதலாவது வினாவிற்கு மிக இலகுவாக நீங்கள் 100 புள்ளிகளை பெற முடியும். நாங்கள் வினாத்தாள் திருத்துகின்ற பொழுது அவதானிப்பது, பெரும்பாலான மாணவர்கள் ரசாயனவியல் பாடப்பரப்பில் முதலாவது கேள்விகளுக்கு
100 புள்ளிகளை எடுக்கின்றார். ஏன் அவர்கள் அவ்வாறு எடுக்கப்பட முடியும் என்பதை நீங்களே தெளிவாக யோசித்துக் கொள்ளுங்கள். அவலத்திற்கு அது இலகுவான வினாக்களாக காணப்படுகின்றது. நீங்கள் தெளிவாக விடை எழுதுவதற்கு பழகிக்கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் வந்திருக்கின்ற வினா பத்திரங்களில் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த வருடமும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. இதில் குறிப்பாக பிணைப்பு கோணங்களை ஒப்பிட சொல்லுவார்கள், பிணைப்பு நீளங்களை ஒப்பிட சொல்லுவார்கள். குறிப்பாக ஒரு சேர்வையில் காணப்படுகின்ற மூலகத்தினுடைய மின்னெதிர் இயல்பு தொடர்பாக ஒப்பிட சொல்லி கேட்பார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மூலகம் அது இருக்கின்ற சேர்வைகளுக்கேற்ப அவற்றின் மின்னெதிர் இயல்புகள் மாறுபடும். ஸோ அது எதற்கு கூட குறைவு என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் அதனுடைய கலப்பு வகை என்ன என்று பார்ப்பீர்கள், ஒட்சியேற்ற எண் பற்றி பார்ப்பீர்கள், அயல் கூட்டங்கள் தொடர்பாகவும் நீங்கள் யோசிக்க வேண்டி வரும். கடந்த வினாக்களில் இவை அனைத்தும் உங்களுக்காக வினாவப்பட்டிருக்கின்றது. அனைத்து பரப்புகளும் நீங்கள் பிரயோகித்தால் மாத்திரம்தான் அந்த விடையை பெற முடியும். ஆகவே அதை இல்லை. வினா இலக்கம் 2 அசேதன ரசாயனவியலுக்குரிய பரப்பு. முழுக்க முழுக்க அசேதன ரசாயனவியல். அதில் நீங்கள் எஸ் தொகுப்பு பி தொகுப்பு மூலக கேள்விகள் அதிக அளவில் எதிர்பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களே, இப்போது நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். ஆசிரியர் தில்லைநாதன் அவர்கள் உங்களுக்காக அடுத்த வினாக்களை செய்ய இருப்பார். நேரம் இப்போது நெருங்கி கொண்டிருப்பதால் நிறைவாக செல்லுவோம். நல்லது மாணவர்களே, இது ஒரு வித்தியாசமான வினா. தரப்பட்ட திண்மச் சேர்வை ஒன்றில் நைட்ரேட் அயனும் புரோமைட் அயனும் உண்டு. உமக்கு வெள்ளி நைட்ரேட்டு திண்மம், ஃபெரஸ் சல்பேட்டு, செரி சல்பூரிக் அமிலம், காய்ச்சி வடித்த நீர் மட்டும் தரப்பட்டுள்ளது எனின் சேர்வையில் நைட்ரேட் அயன் உண்டென இவ்வாறு காட்டுவீர். உங்களுக்கு சாதாரணமாக நைட்ரேட்டுக்கு உறுதிப்பாட்டு சோதனை செய்ய சொன்னால் கபில வளைய சோதனை தான் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும். அதான் உறுதிப்பாட்டு சோதனை. அப்போ இந்த கபில வளைய சோதனைக்குரிய விடயங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. ஃபெரஸ் சல்பேட் இருக்கு, சரி சல்பூரிக் அமிலம் இருக்கு. ஒரு நைட்ரேட்டு கரைசலுக்குள்ள புதிதாக தயாரிக்கப்பட்ட, கவனிக்க வேணும், புதிதாக தயாரிக்கப்பட்ட ஃபெரஸ் சல்பேட்டு கரைசலை சேர்த்து சோதனை குழாயின் ஓரங்களில் சில துளி கறக்கப்படாதீங்க, சரி சல்பூரிக் அமிலத்தை வழிந்தோட விட்டால் திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் கபில வளையம் தோன்றும். ஆனால் எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த நைட்ரேட்டோட புரோமைட்டும் இருக்கு. புரோமைட் அயன் இருக்கேக்க, அயனைட் அயன் இருக்கேக்க கபில வளைய சோதனை செய்யப்பட முடியாது. ஏன்? அவை இந்த சரி சல்பூரிக் அமிலத்தால் ஒட்சியேற்றப்பட்டு Br2 I2வை ஃபார்ம் பண்ணும். அந்த நிறம் இந்த கபில வளையத்தை மறைத்து விடும். இது ஒரு கடந்த கால வினா, சுமார் 25 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு வினா. கனமானவர்கள் இதை பிரச்சனைப்பட்டவை. ஆனால் சில நேரங்களில் இந்த காலங்கள் மீள்வது, இந்த வினாக்கள் திரும்பி வரலாம், அல்ல எம்சிக்குலேயும் வரலாம். இந்த புரோமைட்டை அகற்றி போட்டு தான் பரிசோதனை செய்ய வேணும். அதுக்கும் பாருங்க, அடுத்த நுட்பத்தை சொல்லித்தார. முதல் இந்த சில்வர் நைட்ரேட் திண்மத்துக்கு செறிந்த சல்பூரிக் அமிலத்தை சேருங்க. உங்கள்கிட்ட ஒரு வினா வருது, வெள்ளி சல்பேட்டு வீழ்வடிவா இல்லையா? அது ஒரு போர்டர்லைன் கேஸ். செறிவு கூடினா Ag2SO4 வீழ்வடிவு, ஐதாயிருந்தா கரையும். அப்படி சில பேர் இருக்கணும். சுண்ணாம்பு, கல்சியம் ஹைட்ரசைட், செறிவு கூடினா பால் நிறமாக இருக்கும், வீழ்வடிவாக வரும். 5000 இருந்தால் கரைசலாக இருக்கும். அப்போ நாங்கள் முதல் என்ன செய்வோம்டா, இந்த சில்வர் நைட்ரேட் திண்மத்துக்கு செறிந்த சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து சில்வர் சல்பேட்டை வீழ்வடிவாக்குவோம். முட்டாள்தனமாக சில்வர் நைட்ரேட்டை கொண்டே அந்த தரப்பட்ட கரைசலுக்குள்ளே சேர்த்து புரோமைட்டை வீழ்வடிவாக்காதீர்கள். நீங்கள் சில்வர் நைட்ரேட்டை சேர்த்து போட்டு அப்புறம் என்ன நைட்ரேட்டுக்கு சோதனை செய்கிறது? ஏமாற்றுவாங்க, எம்சிக்குலேயும் ஏமாற்றலாம். அப்போ நீங்கள் சில்வர் நைட்ரேட்டு திண்மத்தை எடுத்து அதுக்கு சரி சல்பூரிக் அமிலத்தை தேர்த்தா
சில்வர் சல்வேட் வீழ்வடிவாக வரும். அந்த வீழ்வடிவை வடித்தெடுங்க. அதுக்கு காய்ச்சி வடித்த நீரை மிகையாக சேர்த்து குலுக்குங்க, குலுக்கி வடிகட்டுங்க. இப்போ கொஞ்சம் சில்வர் சல்வேட் கரையும், மிகையாக சேர்க்கிறோம். அந்த கரைஞ்ச அந்த வடிகரசலை தரப்பட்ட கரைசலுக்கு சேருங்க. பிஆர் மைனஸ் ஏஜிபிஆராக வீழ்வடிவாகிவிடும். கரைசலில் நைட்ரேட் அயன் இருக்கும். அதுக்கு பிறகு புதிதாக தயாரிக்கப்பட்ட ஃபெரஸ் சல்பேட்டு கரைசலையும் சல்பூரிக் அமிலத்தையும் சேர்த்தால் உங்களுக்கு இப்போ கபில வளையம் தோன்றும். இதுதான் இந்த கேள்வி. சுருக்கமாக சொல்லிவிட்டேன், விளக்கமாக போர்டில் இருக்குது. ஐடியாவை வடிவாக கவனிக்கணும். புரோமைட் இது கேட்க கபில வளையம் செய்யலாம். அப்போ புரோமைட்டை அகற்ற வேணும். சுலபமான வழி வெள்ளியங்களை சேர்க்கணும். ஆனால் வெள்ளி நைட்ரேட்டை சேர்க்கக்கூடாது. ஏன்? வெள்ளி நைட்ரேட்டு குழப்பி விட்டுடும். அப்போ வெள்ளி நைட்ரேட்டை வெள்ளி சல்பேட்டாக்கி வீழ்வடிவாக்கி அதை பிறகு மிகையான நீரோடு சேர்த்து கரைத்தால் ஐதான வெள்ளி சல்பேட்டு கரைசல் வரும். அதை பயன்படுத்தி புரோமைட்டை அகற்றிய பின் கபில வளைய சோதனை செய்க. இதுதான் சிம்பிள். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். அடுத்த அம்சம் என்னென்றால், இந்த இதில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த அடுத்த வினா இப்படித்தான் தொடர்கிறது. இங்கே உங்களுக்கு இந்த நாங்கள் அடுத்த வினாவிலே இந்த சம்பந்தப்பட்ட தாக்கங்களை கேட்கிறோம். சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் என்பது உங்களுக்கு மிகவும் சுலபமாக தெரிந்த தாக்கங்கள். வெள்ளி நைட்ரேட்டுக்கு நீங்கள் செறிந்த சல்பூரிக் அமிலத்தை சேர்த்தா வெள்ளி சல்பேட்டு வீழ்வடிவாகும். அந்த தாக்கம் எழுதுவீர்கள். அடுத்ததாக வெள்ளி நைட்ரேட்டு, சரி, வெள்ளி நைட்ரேட்டுக்கு சரி சல்பூரிக் அமிலம் சேர்த்தா வெள்ளி சல்பேட்டு வீழ்வடிவாகும். வெள்ளி சல்பேட்டு நீங்கள் மிகையான நீரில் கரைத்தால் Ag2SO4 கரைசல் உருவாகும். Ag2SO4 புரோமைட்டோட சேர்த்து AgBrஐ வீழ்வடிவாக்குங்கள். அவருக்கு ஃபெரஸ் அயனை சேர்த்தா இந்த தாக்கம் தான் கவனம். ஃபெரஸில் ஒரு பகுதி ஃபெரிக்கா மாறும், என்னோ உருவாகும். ஒரு பகுதி ஃபெரிக்கா மாறும். அந்த ஃபெரஸ் அயனில் மிகுதி, அதுக்காகத்தான் சில துளி சரி சல்பூரிக் அமிலம் சேருங்கள், ஒரு பகுதி தான் வரும். மிகுதி நீரேற்றப்பட்ட ஃபெரஸ் அயனாக அங்கே இருக்கு இல்லையா? மிகுதி வந்து நீரேற்றப்பட்ட ஃபெரஸ் அயனாக இருக்கு. அது என்ஓவோட சேர இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இதுதான் பிரவுன் ரிங். இதைத்தான் சொல்லுவார்கள் கபில வளையம், லைஃப் பாய், பிஓஐ, உயிர்காப்பு வளையம் மாதிரி இருக்கும். குலுக்கி விட்டால் இந்த எண்ணம் ஓடிடும். இதை கவனித்து கொள்ளுங்க. நல்லது. அடுத்த ஒரு வினாவுக்கு செல்கிறேன். இதுவும் உங்களுக்கு மிக சுலபமான வினா. எனவே இதில் நாங்கள் பெரிதாக நேரத்தை கடத்த தேவையில்லை. ஒரு பீத்தோப்பு மூலகமேல் அறை வெப்பநிலையில் பல்லணு மூலக்கூறாக சுயாதீன நிலையில் அமையும். இதன் மூலக்கூற்று திணிவு தந்திருக்கிறார். வெளிப்படையான உண்மை கந்தகம். அது மிகையான சரி NaOHோட சேர்த்தா Na2H2O3யும் சல்ஃபைட் அயனும் வரும். இந்த சேர்வை இல்லை இனங்காணட்டா. விடை மிக சுலபமானது, கந்தகம் இல்லையா? தாக்க சமன்பாடுகளும் நீங்கள் எழுத முடியும். இதுதான் இந்த அரையன் சமன்பாடு. எல்லின் இரு ஒட்சைடுகள் SO2 SO3. சிறிது ஃபாஸ்டாக செல்கிறேன் என்ற அடுத்த ஒரு முக்கியமான வினாவுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இந்த எல்லை இனம் கண்டுட்டோம், ஈடு செய்த அரையன் சமன்பாடும் தந்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வினா இல்லையா? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வினா. அது சரி, நாங்கள் சற்றே அடுத்த வினாவை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு செல்கிறேன். அது சற்று தொழில்நுட்ப கோளாறு, ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இல்லையா? தொடர்ந்து அந்த இதை செய்து கொண்டு செல்கிறேன். இங்க பாருங்கள், இந்த ஒரு 3D தொடர் மூலகம் M, ஒரு 3D தொடர் மூலகம் M ஒரு நீலப்பச்சை சேர்வை A-யினை ஆக்கும்.
ஒரு 3D தொடர் மூலகம் M ஒரு நீலப்பச்சை சேர்வை ஏயினை ஆக்கும். அது இல்லையா செறிந்த இங்கு எக்ஸ் ஆனது அந்த சேர்வின் சூத்திரத்தை கவனிங்க. இங்கே இந்த Na2H2O3.XHOவில் நீர் இருப்பதை எவ்வாறு காட்டுவீர்? வேறு சுலபம். இதை சூடாக்குங்கள், வெளிப்படும் நீராவியை நீரற்ற செப்பு சல்பேட்டு மீது செலுத்துங்கள், நீல நிறம் தோன்றும். அது உங்களுக்கு இங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. நல்லது. அடுத்த ஒரு வினாவுக்கு செல்கிறேன். இதுக்கும் உங்களோட நான் டைம் எடுக்க விரும்ப இல்லை. Na2H2O3 நீர்க்கரைசலுக்கு செறிந்த சில்வர் நைட்ரேட்டு கரைசலை சேர்த்தால் கருப்பு வீழ்படிவு வரும். இது ஏன்? இங்கே பாருங்கள், இதில் நடக்கிற தாக்கம் என்னென்று கேட்டால், முதல்ல Na2H2O3 வெள்ளி நைட்ரேட்டோடு சேர்ந்தால் வெள்ளி தயோசல்பேட் வெள்ளை வீழ்படிவாக வரும். இதை நிறுத்தி வைக்கும் போது அப்படியே வழியில் வச்சு விட்டா அது Ag2S கருப்பா மாறும். இது தயோசல்பேட் அயன்களுக்கு ஒரு சோதனை. ஈ அயன்களும் இதே வேலையை செய்யும். இதை நீங்கள் மறக்க வேண்டாம். தயோசல்பேட்டுக்கு இது ஒரு சோதனை. சரியா? அடுத்த விடயத்துக்குள்ளே வருகிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் இன்றைய நேரம் சற்று மட்டுமட்டாக இருக்கிற கடியா முக்கியமான இதுகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். 2010 வந்த ஒரு விடா, 8ஆம் கேள்வி. ஒரு 3D தொடர் மூலகம் M ஆனது ஒரு நீலப்பச்சை சேர்வை ஏயினை ஆக்கும். இதன் மூலக்கூற்று சூத்திரம் MOX3 2 MOX3. பி கேர்ஃபுல். முழுவதுக்கும் 2 இல்லை, MOX3 மட்டும் 2, MOH twice. X ஒரு பி தொகுப்பு மூலகம், X தான் பி தொகுப்பு. A செரியேச்சியலோட தொழிற்படைக்க ஒரு நிறம் மணமற்ற வாயு B-ஐ தரும். ஒரு மஞ்சள் நிற கரைசல் C. A-ஐ ஐதான HCl-ஓட சேர்த்தா அதே வாயு B-யோட ஒரு பச்சை கரைசல் D. அதான் இந்த நுணுக்கம், பச்சை கரைசல் D. D ஆனது M-இன் இரு சிக்கச் சேர்வுகளை கொண்டிருக்கும் எனின் அங்கால இந்த வினா தொடர்கிறது. நீங்கள் 2010 வந்த இந்த வினாவை பாருங்க. நான் இதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இதை சொல்வது மூல கார்பனேட்டுகள். இதில் வாரால் கொப்பர். கொப்பரில் CuCO3 இருக்கிறே இல்லை, அது CuCO3.CuOH தான் மாறிவிடும். அதை நாங்கள் சொல்லுவோம். இதை நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பார்க்கலாம், பித்தளையில் வார இந்த பச்சை களிம்பு அவர் தான் நீங்கள் மூல கியூப்ரிக் கார்பனேட். அந்த தொடர்ந்து இந்த வினாக்களை நீங்கள் அந்த 2010 பேப்பரை பாருங்கள், உங்களிடம் இருக்கு ஒரு சிறந்த வினா. இப்பொழுது தொடர்ந்து நண்பர் ராஜுதேவன் அவர்கள் உங்களுக்கு சில விடயங்களை குறிப்பிடுவார்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு சென்றுவிட்டோம். நல்லது. ஆமானவர்களே, உங்களுக்கு தெரியும் பகுதி 2, அதில் பி பகுதியில் உங்களுக்கு 7வது வினாவில் பி பகுதியாக அநேகமாக தாண்டல் மூலகத்துடன் தொடர்புடைய ஒரு வினா கேட்கப்படும். அநேகமாக, கட்டாயம் என்பதில்லை, கேட்கப்படும். ஆனால் அதில் எஸ் தொகுப்பு பி தொகுப்பு தொடர்பான தெளிவு இருந்தால் மட்டும்தான் முழு புள்ளிகளை பெற முடியும். அதற்கு உங்களுக்காக ஈட்டக்கூடிய புள்ளிகள் 75 புள்ளிகள். 150 புள்ளிகள் பகுதி 2 பிசி பகுதிக்கு வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு வினாக்களுக்கும். அதில் 75 புள்ளிகளை உங்களால் செய்ய முடியும். 7வது பி பகுதி 2019 அந்த வினா மிகவும் குறுகிய நேரத்தில் மாணவர்கள் செய்ததாக எமக்கு தகவல்கள் கிடைத்தது. ஆகவே மிக இலகுவான வினாவாக காணப்படும். தெளிவு இருப்பாய் பாடம் தொடர்பான நன்கு அறிவு காணப்படுகின்ற மாணவர்களுக்கு, பரிச்சயம் இருக்கின்ற மாணவர்களுக்கு அது இலகுவாக அமையும். அதனை போன்று பகுதி சி
அதை ரசாயனவியலின் கோட்டை என நாங்கள், அதிலும் அசேதன ரசாயனவியலின் கோட்டை என நாங்கள் அதனை குறிப்பிடுவோம். அதில் குறிப்பாக வினா இலக்கம் 9, வினா இலக்கம் 10 அதில் கவனமாக எடுக்க வேண்டும். நீங்கள் வினா இலக்கம் 9, வினா இலக்கம் 10 இரண்டு முழுக்க அசைதன ரசாயனவியலுக்குரிய. வினா இலக்கம் 9 AB எனும் 2 வினாக்கள் கேட்கப்படும். அதில் குறிப்பாக பி என்ற வினாவில் ஒரு பரிசோதனை தொடர்பான சில விவரங்கள் தரப்பட்டு வினாவப்படுகின்றது. இலகுவானதாக இருக்கும். குறிப்பாக அதில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நீங்கள் இனம் கண்டு விட்டாலும் அதை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொண்டு சில தரவுகளை தந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தவறாக செல்லக்கூடாது என்ற நோக்கத்திற்காக. மிகவும் சுவாரஸ்யமான அந்த பரப்பு, அந்த வினாக்கள் மிகவும் அதிகளவு புள்ளிகளை பெற முடியும். வினா இலக்கம் 10 முழுக்க தொழில்வள ரசாயனம், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அலகு 14க்குரிய. மாணவர்களே, அறிவுரைகளை கேட்டிருப்பீர்கள், மிக சிறப்பாக செயற்பட்டிருப்பீர்கள். ஆசிரியர் திலநாதன் அவர்கள் மிகவும் ஒரு அவருக்கு வேலைப்பளு மிக நிறைந்த நேரத்திலும் உங்களுக்காக இந்த இவ்வளவு ஒரு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். நேரம் போதாமை காரணமாக மேற்கொண்டு நாங்கள் சில தரவுகளை தர முடியாமல் இருக்கின்றது. இவ்வளவு போதுமானதாக இருக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். நிச்சயம் சரியாக செயற்படுங்கள். நேரங்களை வீணடிக்க வேண்டாம். தேவையானதை மட்டும் தெரிந்து படித்து கொள்ளுங்கள். புள்ளிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். திலநாதன் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, ஏதாவது கூற இருக்கின்றீர்களா அறிவுரைகள்? மிகவும் ஒரே ஒரு இதை மட்டும் எனக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த பச்சை நிற கரைசல் ஒன்று இங்கே வருகிறது. அது என்னென்றால் செரியச்சியில தனியை சேர்த்து CuCl2 மஞ்சள், ஐதானேச்சியில சேர்த்தால் ஒரு பகுதி காம்ப்ளெக்ஸா, அதான் பச்சை நிறம். நல்லது மாணவர்களே, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கடந்த காலத்தின் வினாக்களை மீண்டும் பார்த்து கொண்டு போனா போதுமானது. புதிதாக எதுவுமே வராது. இந்த கெமிஸ்ட்ரி புதுத்தாக்கங்களும் போவதில்லை. தெளிவாக விளங்கி செய்து கொண்டு போங்கள். புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இன்ஆர்கானிக் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த முறையும் போன முறையை விட சிறந்த பெறுபவர்கள் நிச்சயமாக கெமிஸ்ட்ரியில் வரும். பேப்பர் சுகமாக தான் வரும், 100%. ஆனால் கேட்ட கேள்விக்கு விளங்கி தெளிவாக விடையளியுங்கள். சுகமான வினாக்களாக இருந்தால் சில வேளைகளில் புள்ளிகள் குறைவதற்கும் வாய்ப்பு. நன்றி, அது உண்மைதான். இப்பொழுது நீங்கள் MCQ முதலாங்களில் தலையடிக்கிறீங்க. நல்லது, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மனத்தில் உறுதியோடு செல்லுங்கள். எந்த COVID-19 என்ன வந்தாலும் அதை மீறி நீங்கள் விடை அளியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பெறுபவர்கள் கிடைக்கும் என்று இறைவனை ஆசித்து விடைபெறுகிறோம். மாணவர்களே, ரசாயனவியல் பாட விதானங்களில் மிகவும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களினால் தற்பொழுது உங்களுக்கான பாட விதானங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. எவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பாக நுணுக்கங்களும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. அதேபோல் இன்றைய தினம் கலந்து கொண்டிருந்தனர் கொழும்பு சைவ மங்கையர் வித்தியாலயத்தின் சிரேஷ்ட ஆசிரியர் அவர்கள் திரு எஸ். தில்லநாதன் அவர்கள், அதேபோல் தேசிய கல்வி நிர்வாகத்தின் உதவி விரிவுரையாளர் அவர்களுமான திரு வி. ராஜுதேவன் அவர்களும் இணைந்திருந்தார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை மாலை 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது இணைந்த கணிதம் பாடவிதானமானது. அதனை வழங்க இருக்கின்றார் கொழும்பு பம்பலப்பேட்டை இந்து கல்லூரி ஆசிரியர் மேனன் ஆசிரியர் அவர்கள். நாளையும் இதேபோல் இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நேரத்தில் கல்வி அமைச்சுக்கும் நெஸ்டமோல் குழுமத்தினருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.